நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய சபையில் வைத்து பராமரித்து போஷித்து எங்களை பாதுகாத்து நீர் வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையை உம்முடைய திரு சமூகத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆண்டு நடத்தணுமா வேண்டிக்கிறோம். பாடல் வேலை, துதி, ஸ்தோத்திரம், உம்முடைய திருவார்த்தை எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தணுமா வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இன்னும் சீர்பட்டு உமக்குள்ளே ஸ்திரப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவித்தாரும். உமக்குள்ளே நாங்கள் ஒவ்வொருவரும் ஓங்கி வளர எங்கள் உதவித்தாரும். ஆண்டவரே, மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக்கொள்வோம். பரலோகபிதாவே, ஆமென். நாம் முதலாவதாக பாடல் எண் 55 நாம் பாடுவோம். பாடல் எண் 55. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையும் புதிய இரக்கத்தினாலும் நம்மை ஆதரித்து மட்டும் நடத்தி வந்த நம்முடைய ஆண்டவரை, அவர் பாதம் பணிந்து அவர் எந்நாளும் துதிக்கத்தக்க பாத்திரரை அவரை துதித்து உயர்த்தி நாம் உள்ளம் அன்பினால் நிறைந்தவர்களாக இந்த ஆண்டவரை உயர்த்தி இந்த பாடலை பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே என்ற பாடலை உணர்ந்துள்ள இந்த பாடலை பாடுவோம். என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிடம் நடத்துகின்றீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிடம் நடத்துகின்றீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன். நெருங்கி உதவி எனக்களித்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். திசை கெட்டெங்கும் நான் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலும் உம் தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவேன். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகின்றேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகின்றேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. அடுத்ததாக பாடல் எண் 258வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 258. நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் விசுவாசித்தவர்களாய் அந்த விசுவாசத்தின் அறிக்கையாக காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும், கலங்காதே மனமே காத்திடுவார் என்ற பாடலை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடுவோம் எல்லாரும். உன்னை காப்பார், காத்தவர் காப்பார் இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதை பாரவர் கை விடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரம் அதைப்பார் அவர் கை விடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசிகளை எண்ணிப்பார். ஆண்டுகள்
எண்ணிப்பார், 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 நீ என்றும் அதை எண்ணிப்பார், நீ என்றும் அதை எண்ணிப்பார். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? மனஸ்தாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், வீழ்ச்சியில் விழித்துன்னை மீட்பவரும் இகழ்ந்து விடாது சேர்ப்பவரும், சிற்சில வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும், சிற்சில வேளையில் சிற்சையினால் உன்னை கிட்டி இழுப்பவரும், ஜெயமும் கணமும் சுகமும் உனக்கென்றும் அளிப்பவரும், உனக்கென்றும் அளிப்பவரும். காப்பார், உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். தாயின் அறை கட்டில் வரும் முன்னுனக்காய் தாம் உயிர் கொடுத்தவரே, தாயின் அறை கட்டில் வரும் முன்னுனக்காய் தாம் உயிர் கொடுத்தவரே, காயினை போல் உன்னை தள்ளி விடாது கை கொடுத்து எடுத்தவரே, காயினை போல் உன்னை தள்ளி விடாது கை கொடுத்து எடுத்தவரே, அவரே, 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 அன்பு கொண்டு மணந்தவரே, அன்பு கொண்டு மணந்தவரே. காப்பார், உன்னை காப்பார், காத்தவர்
காதலுடன் அவர் கைப்பணி செய்திட கனிவுடன் ஆதரித்தார். காதலுடன் அவர் கைப்பணி செய்திட கனிவுடன் ஆதரித்தார். ஆதரித்தார் ஆதரித்தார் ஆதரித்தார். பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். பரிசுத்தத்தில் அலங்கரித்தார். காப்பார் உன்னை காப்பார். ஆண்டவர் காப்பார் இன்னும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். அல்லேலூயா. கடைசியாக பாடல் எண் 769வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 769. நம்மை ரட்சித்து அவர் நம் வாழ்வில் எப்பொழுதும் உண்மையாக இருக்க நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்க நாம் எப்பொழுதும் நம்முடைய எண்ணமெல்லாம் கர்த்தர் இயேசுவில் வேரூன்றி கண்மலை மீது நான் கட்டப்பட்டு விசுவாசத்தில் உறுதி கொண்டு நன்றி உள்ளத்தோடு நிறைந்து நான் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறதா. அப்படிப்பட்ட வரிகளை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம் என்ற பாடலை இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கண்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கண்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம். பாவம் இல்லாதொரு வாழ்க்கையும் மாயம் இல்லாமன தாழ்மையும், பாவம் இல்லாதொரு வாழ்க்கையும் மாயம் இல்லாமன தாழ்மையும், சாந்தம் நீடிய பொறுமையும், சாந்தம் நீடிய பொறுமையும், இரக்கம் தயவை தரித்திட கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கண்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம். வேத வசனத்தால் நிறையவும், தேவ சமாதானம் பாடவும், வேத வசனத்தால் நிறையவும், தேவ சமாதானம் பாடவும், வேதங்கள் இன்றி வாழவும், வேதங்கள் இன்றி வாழவும், பேரன்பில் வளர்ந்து பெருகிட கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கண்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம். திருவசனம் எங்கும் கூறவும், திறப்பின் வாசலில் நிற்கவும், திருவசனம் எங்கும் கூறவும்,
இறப்பின் வாசலில் நிற்கவும் இயேசுவின் நுகத்தை ஏற்கவும் இயேசுவின் நுகத்தை ஏற்கவும் வருகையில் மகிமை அடைந்திட கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம் கன்மலை மீதே கட்டப்படுவோம் சுவாசத்தில் உருகிக்கொள்வோம் நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம் கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கிருபைநாதர் அவருடைய கிருபையினாலே மட்டும் நம்மை ஆதரித்து நம்மை தாங்கி ஒருபோதும் நம் சோர்ந்து போகிறதை அவர் விரும்புகிறதில்லை. அவர் எப்பொழுதும் நம்மை விரைந்து வந்து நம்மை தேற்றி முன்னேறி செல்லும்படியாகவே எப்பயும் அணைத்து பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடக்கூடிய ஒரு ஜீவியத்தை நமக்கு கற்றுத்தருகிற நல்ல ஆண்டவராக நம்மோடு இருக்கிறார். அவர் நல்லவர் என்பது என்றைக்குமே மாறாத ஒரு காரியம். நம்ம வாழ்க்கையில் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர். அவர் நல்லவர். அது என்றைக்குமே நம்ம இருதயத்திலிருந்து அதை விசுவாசித்தவர்களாய் நாம் வாழ்வது தான் நம்முடைய கடமை. ஆனால் அவர் நல்லவர் என்பதை எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம பார்த்துருந்தோம்னா நம்ம ருசித்திருக்க முடியும் கர்த்தர் நல்லவர் என்பதை. இப்படிப்பட்ட நல்லவராய் நம் வாழ்க்கையில் இருந்து நம்மை நடத்தி ஒன்றத்திற்கும் பாத்திரமாக இல்லாத நம்மையும் அவருக்கு துரோகம் மாத்திரமே செஞ்ச நம்மையும் அவர் தேடி வந்து நம்மை மீட்டெடுத்த நம்முடைய அன்பின் ஆண்டவரை எல்லோரும் உயர்த்தி இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உள்ளத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் ஏ குட்னஸ் லார்ட். என் வாழ்வில் எவ்வளவு ஆண்டவரே நன்மை செய்திருக்கிறீரே. நன்றி 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 ஆண்டவரே. கண்டு என்னை அழைத்தான் நீர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவர் அப்பா. வாழும் முடிவு வரைந்தும் நீ நடத்துவீர். என்னில் நற்கரையை தொடங்கின நீரோ ஆண்டவரே அதை கிறிஸ்து ஒரு நாள் வரும் மட்டும் முடிக்க வல்லவராய் என் வாழ்க்கையில் இருக்கீங்களே இருக்காங்க. நன்றி நன்றி. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நம்மை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை கற்றுத்தரீங்களே இருக்காக நன்றி அப்பா. எங்கள் குறைகள் எல்லாம் கழுவி அப்பா எங்களுக்கு உதவி செய்கிறீங்களே இருக்காக நன்றி. எங்களை உடைய ரத்தத்தினால கழுவி நீதிமானாக்கின உடைய மகா கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நன்றி. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய சமூகத்தில் நின்று துதிக்கவும் ஆராதிக்கவும் எங்களை தகுதிப்படுத்தின உடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். Praise you Father for your goodness Lord. Thank you Jesus. Praise you Lord. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நாம் எல்லாரும் ஆண்டவரை துதித்து மையப்படுத்திக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை விசுவாசித்த நாமும் யோவான் 3:16 சொல்லியிருக்கிறது போல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அழகான ஆண்டவர் நமக்குன்னு வச்சிருக்கிற எவ்வளோ பெரிய மேன்மையான சுவிசேஷத்தின்படி முதலாவதாக நம் கிறிஸ்துவ ஜீவியத்தை தொடங்கியிருப்போம். நாம் அவரை விசுவாசித்த நாம் ஒரு மறுபிறப்படைந்து தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இந்த பூமியில் ஆண்டவர் நம்மை மாற்றி ஒரு ரட்சிப்பின் பாதையில் நிறுத்தின நம்முடைய ஆண்டவர் நன்றி உள்ளத்தோடு நம்ம இப்படி பிரவேசித்திருப்போம். அடுத்து நம்ம வாழ்வில் அவ்வளோதான், நான் ரட்சிக்கப்பட்டுருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இனி நாளைக்கு நான் மறிச்சிட்டேன், இல்லை நாளைக்கே நான் ஆண்டவரோட போக போகிறேன்னு இல்லையே. ஆண்டவர் இந்த பூமியில் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவர் என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு யோவான் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார். அப்போ என் ஆடுகள் என் சத்தத்தை ஏன் கேட்கணும்? ஆண்டவர் தான் நம்ம ஏற்றுக்கொண்டோம், விசுவாசிச்சிட்டோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோமே,
நான் ஏன் இயேசுவை கேட்கணும், அவருடைய வார்த்தையை கேட்கணும், இந்த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போது எனக்கு ஏன் ஒரு மேய்ப்பர் தேவை அப்படிங்கிறதெல்லாம் நிதானிக்கும் போதே தெரியும், நாம் இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கை ஓட்டத்திலையும் நாம் எப்பொழுதும் ஒரு பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய், பரலோக ராஜ்யத்தை கொண்டவர்களாய், நாம் பரலோக ராஜ்யத்தில் வாழ்பவர்களாய், நித்திய ஜீவனை அடைந்தவர்களாய், இங்கே அந்த ஜீவனை பிரதிபலித்து வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு வைத்து போன ஒரு பாதை. இதை தான் அநேகர் நம்ம யோவான் 6 நம்ம நீண்ட நாட்களுக்கு முன்பாக தியானிச்சிருக்கிறோம். அதாவது யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அவரை பின்பற்றி வந்த ஜனங்கள், நானே ஜீவ அப்பம்னு, அதாவது அவருடைய அற்புதம் செஞ்சதுக்கப்புறம் அவர் அந்த கடலை தாண்டி அங்கிட்டு போயிடுவார், ஆப்போசிட் சைடு போகும்போது அவ்வளோ பேர் அவரை தேடி வருவாங்க. அப்படி தான் இப்படி இன்றைக்கும் கிறிஸ்தவர்களே கூட ஆண்டவரை தேடி வர்றது போல் ஆண்டவரை நாமத்தையும் பயன்படுத்தி வரவும் செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அங்கே போய் நானே ஜீவ அப்பம், என்னை புசிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, என் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது கடின உபதேசமாக இருக்குதே, இதன்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அநேகர் அவர் மனம் முன்பட்டு ஆண்டவரை விட்டு பின்மாறி போகக்கூடிய ஒரு காரியங்களை நாம் பார்க்க முடியுது. அப்போ இதில் இருக்கிற டிஸ்டிங்விஷ் பண்ணி பார்க்கும் பொழுது, இதை பிரித்து பார்க்கும் பொழுது, நான் வெறும் ரசிக்கப்பட்டேன், இதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு வாழ்க்கைக்கு மாறாக ஆண்டவர் அழகான ஒரு இடுக்கமான வாசல் தான், ஆனால் அது ஜீவனுக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு வழியை நமக்கு வச்சிருக்கிறார். அந்த இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்கிற சிலர்னு சொல்லும் பொழுது, நாம் அந்த சிலரில் ஒருவராக இருக்கணுன்றதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள வேண்டும். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம், மார்க்கு 10வது அதிகாரம். இங்கு இது நமக்கு ரொம்ப மிகவும் பரிச்சயமான ஒரு சம்பவம் தான். ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவரை தேடி ஓடி வரக்கூடிய காரியம் இது. அவர் எப்படி வராரு? இயேசுகிட்ட ஓடி வராரு. ஹி வாண்ட்ஸ் இட்டர்னல் லைஃப், அவருக்கு நித்திய ஜீவன் வேணும்னு சொல்லி தான் வரார். 17வது வசனம், மார்க் 10:17. பின்பு அவர் புறப்பட்டு வழியே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, அவ்வளோ சிவிலைஸ்டாக வராரு. ஆனால் ஆண்டவரை பார்த்து அவர் முன்னாடி ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் ஓடி வந்து ஒரு முழங்கால் படியிடுறாரு. நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறான். அதற்கு இயேசு அப்போ தான் அங்கே ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்க வரார். தேவன் ஒருவரே நல்லவர் அப்படின்றத அங்கே சொல்ல வரார். நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை என்பதை ஃபஸ்ட்டு சொல்கிறார். ஏன்னா அந்த நபர், அந்த ஐஸ்வர்யவான் ரொம்ப ஒரு சிவிலைஸ்டாக நிறைய காரியங்களில் கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு நடந்து வந்துட்டு இருக்கிறனால அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கிறோம், நம்ம ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றத அவர் மனதில் வைத்துட்டு இருக்கிற ஒரு காரியத்தை எடுத்து போடும்படியாக ஃபஸ்ட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதற்கு நீ என்னை ஏன் நல்லவன் என்று சொல்லுகிறாய்? ஆண்டவர் ஜீசஸ் அவர் நான் நல்லவன் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்ன சொன்னார்னா, நீ என்னையே நல்லவன் என்று சொல்கிறார், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லைன்றதை ஃபஸ்ட்டு சொல்கிறார். அப்பொழுது இந்த கற்பனைகளெல்லாம் கை கொள்ளுன்னு சொல்லி, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அப்படின்றப்ப இதெல்லாம் கை கொள்ளுன்றதை சொல்கிறார். இதெல்லாமே மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய தீமைகள். அப்போ அதற்கு அவன், போதகரே, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். அப்போ அவனுடைய பார்வையில் அவன் ரொம்ப நல்ல ஒருவராக தான் நினச்சிட்டு வந்திருக்கான். ஆனால் நித்திய ஜீவன் வேணுன்ற ஒரு தேவையும் இருக்குது, அவனுக்கு தேவையோடையும் வந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய பார்வையில் நான் ரொம்ப நல்லவன்ற வந்ததுனால, ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அதெல்லாம் நான் கை கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் அதுக்கப்புறம் அவனை கிரிட்டிசைஸ்லாம் பண்ணல. ஆண்டவர் அவனை பார்க்கும்போது இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்துன்னு தான் போட்டிருக்கு. அவனால் ஹி லவ்ட் ஹிம். அன்பு கூர்ந்து என்ன சொல்கிறார்? அடுத்த ஒரு ஸ்டெப் சொல்கிறார், உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இந்த 21வது வசனம், இந்த ஒரு காரியத்தை தான் அநேக கிறிஸ்தவர்களும் சரி, கிறிஸ்தவர்கள் தான் அநேக கிறிஸ்தவர்கள் நாம இருக்கலாம், நம்மையும் சோதிச்சு பார்க்கணும். எப்படி ஈஸியாக தட்டி கழிச்சிட்டு போயிடுறோம். அதாவது ஈஸியாக நம்மளுடைய இந்த இடத்துல ஆண்டவர் கொடுக்குற ஒரு வெளிச்சத்தை பார்க்குறோம்னா ஈஸியாக தட்டி கழிச்சிட்டு இது நிமித்தம் நம்ம வாழ்ந்துடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே நம்மளே குத்தி கொள்ளக்கூடிய ஒரு சந்தோஷமற்ற ஒரு வாழ்வுக்கு தான் நடத்தும். அது ஆண்டவர் இங்கே சொல்கிறார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். எவ்வளோ அழகான ஒரு அழைப்பை ஆண்டவர் கலைக்கிறார். ஃபாலோ மீ அப்படின்னு அழைக்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? இதே காரியத்தை மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, அங்கே இயேசுடைய ஜீவனை இழக்கும்படியாக ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் சொல்லும் பொழுது உடனே பேதுரு
ஐயோ உங்களுக்கு இப்படி நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அங்கே பிசாசின் ஆவியை கண்டு கடிந்து கொள்கிறார். இது நீ மனுஷனுக்கு ஏற்றபடி சிந்திக்கிறாயின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன் சொல்கிறாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, அவர் உனக்கு உண்டானவைகளெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அப்போ எனக்கான ஒரு ஜீவன் ஒன்று இந்த இடத்துல பூமியில் நான் வச்சு அதை நான் பேணி பாதுகாக்கிற ஒரு ஜீவன் ஒன்று உண்டு. சுயத்தில் நான் வலிமையாய், சுயத்தில் கொளுத்தவனாய், ஒரு கொழுப்பு நிறைந்த ஒரு ஃபேட் நிறைந்த இருக்கிறது போல் வந்து கொளுத்தவனாய் நான் சுயத்தில் இந்த பூமியில் நான் வாழக்கூடிய ஒரு தன்மை என் இடத்துல இருக்குன்றதை உணர்ந்து அதை நம்ம ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு வந்துட்டாலே அந்த சுயத்தை இனம் கால்வது ரொம்ப ஈஸி. நான் ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் இது நான் என்னுடைய ஆவி, நான் இப்போ பேசுகிற ஜீவன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தியானித்தது போல் யோவான் 3:16 வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆவியில் மறுபிறப்பு அடைந்துட்டோம். ஆனால் ஆவியை வந்து என்றைக்குமே மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கும் என்பதை நம்ம வந்து வேதத்தில் படிக்கிறோம். அப்போ இந்த ஆவிக்கு விரோதமாக என்னுடைய மாம்சம் இச்சிக்குதே, இந்த சூழ்நிலையில் என்னுடைய சுயத்தை பாதுகாக்கிறதுக்கும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் என்னோடய சுயம் வந்து துடிக்குதே அப்படின்றத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஈஸியாக வந்து நம்ம அதை இனங்கண்டு கொள்ள முடியும். அப்படிப்பட்டு ஒரு சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உண்மையாக ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு சீசன் என்ன செய்வான்னா, அவன் இந்த சுயத்தை வெறுப்பான், தன்னையே வெறுப்பான். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்ற கடவன் சொல்கிறான். அதை தன்னை வெறுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக நம்மளை பார்க்கும்போதே தெரியும், நம்ம சுயத்தை இனங்கண்டு கொள்ளும் பொழுதே தெரியும். அது அவ்வளவு ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆவிக்கு விரோதமாகவும் என் விடுதலையின் வாழ்க்கையை, சுயாதீன வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறாரு. அதற்கு அப்பாற்பட்ட ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கைக்கு தான் அதை என்னை இழுத்துட்டு போகுது. அது என்னை கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடக்க செய்யுதுங்கிறத இனங்கொள்வது ரொம்ப ஈஸி. அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உனக்கு உண்டானவற்றை எல்லாத்தையும் விற்று போடு. இது ஏதோ ஐஸ்வர்யவான் பற்றி நம்ம படிக்கிறோன்றனால இது ஏதோ ஐஸ்வர்யவானுக்குரிய செய்தி, பணக்காரங்களாக இருக்கவங்களுக்கு தான் அந்த செய்தி, அதனால் நம்ம அடுத்த ஸ்கிப் போயிடலான்னு கிடையாது. இங்கே அதை சொல்லவே இல்லை ஆண்டவர். எவ்வளவு போராக இருந்தாலும் நாம் நம்மளுடைய ஜீவன் அவ்வளவாய் நம்ம ஜீவனை நேசித்து சுயத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்க முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாரு, என்னுடைய ஜீவனை நான் இழக்கிறதுக்கு தயாராக இல்லாமல் இருக்கிற ஒரு தன்மையை இங்கே ஆண்டவர் வெளிச்சம் காட்டுற ஒரு குறை உண்டு. உனக்கு உள்ள ஜீவனை விற்று போடு, உன் ஜீவனை விடு. அதை தான் மத்தேயு 16 சொல்லுவார், தன் ஜீவனை இழக்கிறவன் எவனோ அவன் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ 2 விதமான ஜீவனை அழகாக அங்கே சொல்கிறார். நித்திய ஜீவனையும் சொல்கிறாரு, இந்த பூமிக்குரிய என் ஜீவனையும் சொல்கிறார். அப்போ என்னுடைய ஜீவனை நான் இழக்கிற ஒரு இடத்துலையும் இன்னொரு இடத்துல தன் ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு டிசைர் பண்ணுறவனே சொல்லுவார். டிசைர் பாதுகாக்கிறவனு கூட சொல்லலை, அதை நான் காக்கணும்னு சொல்லி ஒரு டிசைர் வருது. ஒரு சில சூழ்நிலையில் வரும்பொழுது என்னுடைய ஈகோவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு, அவளை உடனே அதை நான் பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு டிசைரில் நான் போகிற அந்த தன்மையை கூட சொல்கிறாரு. அது டிசைர் பண்ணுறவன் எவனோ அவன் இழந்து போகிறான்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்னுடைய ஜீவனை நான் பொத்தி பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெடித்து வெளியே ஒரு மற்ற சுற்றி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு கூட யோசிக்காமல் வெடித்து நான் ஒரு தொட்டாச்சினிங்கை போல் வெளியே எல்லாத்தையும் நான் கொட்டி யார் பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லை அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு நான் அப்படியே இம்மீடியட்டாக நான் பொங்கி வெளியே வரக்கூடிய அந்த காரியம், அது செய்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளார ஒரு டிசைர் வருது, நம்ம ஜீவனை பாதுகாக்கணும், என் சுயம் தொடப்பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வரக்கூடிய அந்த தன்மை என் இதயத்தில் வரும் பொழுது அந்த டிசைர் இருந்தாலே உன் நித்திய ஜீவனை இழந்துட்டேன் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் அதற்கு மாறாக தான் தன் ஜீவனை இழக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் வாழ்கிறேன்னா அப்போ வாழும் பொழுது நீ அதை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறன்றதையும் அங்கே ஆண்டவர் மத்தேயு 16 சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கேட்ட உடனே அவனுக்கு அழகான ஒரு அழைப்பு ஆண்டவர் அழைச்சார், ஃபாலோ மீ அப்படின்னு சொல்கிறார். வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன் சிலுவையை சுமந்து என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் மிகுந்த துக்கம் கொண்டு, ஏன்னா மிகுந்த ஆஸ்தி உடவனாக இருந்துட்டான், அவன் ஜீவனை அவனுக்கு இழக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அதனால தான் அவர் அங்கே மத்தேயு 10 அந்த 22வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு, அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அட்லீஸ்ட் இந்த ஐஸ்வர்யவான் மனம் அடிந்து துக்கத்தோடு இறக்க முடியலையேன்னு சொல்லியாச்சு போயிருக்கிறான். அப்படி தன்னுடைய நிலைமையை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய ஒரு தன்மையாச்சும் அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மாறாக இப்பொழுது எப்படியும் இன்னொரு மோசமான ஒரு தன்மை என்னென்னா, இதெல்லாம் வாழ முடியாது, இப்படிப்பட்ட சத்தியத்தை ஸ்காஃப் பண்ணக்கூடிய, அதை ஒரு ஏளனம் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நமக்கு எப்பயாவது நம்ம தோன்றப்ப எப்படினாலும் வாழ்ந்துக்கலாம், அதுக்கப்புறம் அது நடக்காத வழியே நம்ம வாழ்ந்துக்கலாம் நினச்சிட்டு நம்ம அதை நினைக்கிறது கிடையாது. நம்ம எப்படினாலும் நம்ம சுயத்தை பேணி பார்த்து பாதுகாத்து இந்த பூமியில் அவருக்கு நம்மளுடைய மாம்சத்தை பேணி பாதுகாத்தவர்களாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அது எதுவுமே நடக்காத போல் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணி
நாம் வாழ முடியும். அப்படி இவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, இந்த ஐஸ்வர்யவானால் ஏற்றுக்கொள்ள முடியாதனால தான் அப்போ ஆண்டவர் சொல்கிறார் 23வது வசனத்தில், அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது என்கிறார். சீஷர்கள் அப்போ இதை அரிதாக இருக்குன்னு உடனே கேட்டவுடனே சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்குன்னு சொல்கிறார். இதுதான் அங்கே அந்த இடுக்கமான வாசலை அங்கே காமிக்கிறார். அந்த ஊசி நூலில் அந்த ஊசியின் காதிலே அப்படின்னு சொல்கிறது அந்த ஊசிக்குள்ளே இருக்க சின்ன கேப்பு தான். ஆனால் அதுதான் இடுக்கமான வாசல், எனக்கு ஜீவனுக்கு நேராக நடத்தக்கூடிய அந்த வாசல். அந்த வாசலில் ஒரு ஒட்டகம் கூட இது எல்லாமே இந்த மாம்சம் இந்த சுயம் எல்லாமே எனக்கு கர்த்தருக்கு விரோதமாக தான் செயல்பட வைக்குதுன்னு சொல்லி அதை வெறுக்கிற இடத்துக்கு வந்து அதை இப்படிலாம் இறக்கி தூக்கி போட்டுட்டு வெறுத்துட்டு நான் சிலுவையை சுமந்தவனாய் அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளார நான் பிரவேசித்து போயிடுவேன். இது அப்பாற்பட்டதாக நான் ஐஸ்வர்யவான் தான் இருக்க போகிறேன், இந்த பூமியில் நான் எதையும் இழக்க நான் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு வாழ்க்கையை நான் வந்து டிசைட் பண்ணி நான் அதுக்காக நான் என்னை முடிவெடுத்து நான் வாழ்ந்தேன் அப்படின்னா அந்த ஒட்டகம் கூட எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போயிடும். ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் அந்த இடுக்கமான வாசலுக்குள்ளார அவனால் பிரவேசிக்க முடியாது என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவாக சொல்கிறார். அந்த 21லேயே நம்ம படித்தோன்னா என்ன சொல்கிறார், ஒருவேளை ஒரு சூழ்நிலையை எடுத்துக்கிறோம், நமக்கு அகெயின்ஸ்டாக யாரோ பேசுகிற ஒரு காரியம், நம்மை கோபப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், நமக்கு தீமை செய்யக்கூடிய ஒரு காரியம் யாரோ ஒரு மூலமாக வருதுன்னா அந்த இடத்துல அந்த நபரை பார்த்து இந்த பூமி என்ன சொல்லணும்னா, அந்த உலகத்தில் இருக்க வாழ்க்கை என்ன சொல்லணும்னா, அந்த உலகத்தில் இருக்க ஃபிலாசபி, கர்த்தருக்கு விரோதமான ஃபிலாசபி என்ன சொல்லணும்னா, நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் அந்த மனுஷன் அவனை இப்படி பேசிட்டானே, திரும்ப நான் 2 வார்த்தை கேட்க மாட்டியா, திரும்ப அப்படி பேச மாட்டியா, அவனை நாக்கு பிடுங்குறது மாதிரி கேட்க மாட்டியான்றது போலாம் ஒரு வார்த்தைகள் இந்த பூமியில் அசிங்கமான வார்த்தைகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு காரியம் நமக்கு வரும்பொழுது நீ உனக்கு உண்டானவற்றை எல்லாத்தையும் விற்றுட்டு அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் ட்ரெஷரும் உண்டாயிருக்கும், அப்பொழுது விற்று அதை யார் கொடுக்குற, தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு முன்பாக தரித்திரம் கொண்டவர்களாய் ஒரு புவர் பீப்புளாக எனக்கு முன்பாக ஒரு வரும்பொழுது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ எப்படிப்பட்டவர் வந்தாலும் அவர்கள் ரொம்ப புவராக இருக்காங்கன்றதை ரியலைஸ் பண்ணி இப்போ ஆவிக்குரிய கண்கள் நிமித்தம் நம்ம பார்த்து அவர்களுக்கு இரக்கம் செய்யக்கூடிய ஒரு இடத்துலையும் அங்கு தீமையை நன்மையினால் வெல்லக்கூடிய ஆண்டவர் நமக்குன்னு கற்றுக் கொடுத்துருக்கிற ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் நாம் ஜீவனுக்கு நேராக செயல்படக்கூடிய அந்த இடுக்கமான வாசலில் எப்பொழுதும் நாம் இருக்கிறோமா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்து எப்பொழுதும் நம்ம டெஸ்டினேஷன் என்றைக்குமே மாறக்கூடாது. இந்த சூழ்நிலையில் எப்பொழுதும் நான் அலர்ட்டாக இருக்கணும். இந்த சூழ்நிலையில் எனக்கு அன்னன்றைக்கு பாடு அன்னன்னைக்கு போதும் தான் ஆண்டவர் நமக்கு சொன்னார். என்றைக்குமே வந்து லாங் டர்மாக இப்படி இருக்குன்றதெல்லாம் யோசிக்க சொல்லவே இல்லை. ஒரு லைஃப் தான், ஒரு நாள் லைஃப் தான் ஜீசஸ் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதில் பார்க்கும் பொழுது அன்றன்றைக்குரிய பாடு எனக்கு போதும் அப்படின்றது போல் இன்றைக்கி பாடுன்னா எல்லாமே ஃபிசிக்கலாக இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. என்னுடைய சுயம் பாடுபடும், என் மாம்சம் பாடுபடக்கூடிய சோதனைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஒருத்தனுக்கு உண்மை அது நமக்கு வரதான் செய்யும். அப்போ அன்னன்னைக்குரிய பாடு போதும் பொழுது அந்த பாடில் நம்மளாக சுயமுயற்சினால் அதை மேற்கொள்ள முடியாது. ஆனால் என் டெஸ்டினேஷன் நான் இந்த சூழ்நிலையில் என்னை நான் விற்று போடணும், என்னுடைய ஜீவனை நான் இழந்து நான் பிறருக்கு ஜீவனை அளிக்கணும். அந்த எளிமையாய் அந்த புவர் பீப்புளாக எனக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்களே அவங்களுக்கு நான் அந்த ஜீவனை அளிக்கணுன்ற டெஸ்டினேஷன் மாறாமல் உடனே என்ன பண்ணுவோன்னா, என்னால் அன்றி உன்னால் ஒன்றும் செய்ய இயலாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் நாம் உடனே ஆண்டவர்கிட்ட ஓடி போகிற ஒரு வாழ்க்கை. அப்பொழுது அங்கே சீசர்கள் கேட்பாங்க, அப்போ யார் தான் ரசிக்கப்பட முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் அங்கே 27 சொல்லுவார், மனுஷரால் இது கூடாது தான், தேவனால் கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார் அப்படின்னு சொல்ல, நாம் சர்வ வல்ல தேவனை நாம் சொந்தமாய் பெற்று இருக்க நாம் என்றைக்குமே இந்த மாதிரி இடுக்கமான பாதையில் நாம் இருக்கும் பொழுது we are not alone. நாம் ஒருபோதும் தனியே இல்லவே இல்லை. நம்ம ஆண்டவர் இடத்துல உடனே ஓடி சென்று இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஜீவன் இழக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்புங்க, இந்த சூழ்நிலையில் நான் ஜீவனை பிரதிபலிக்கிறவனா அந்த வாழணும், இந்த இடத்துல நான் வாழும் பொழுது நான் பிரதிபலிக்கிற நான் இந்த இடத்துல என்னை நான் இழக்க தயாராக இருக்கணும், எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லி அவரிடத்துல பலன் கேட்டு எல்லாம் வல்ல சர்வ வல்லவரிடத்துலேருந்து பலன் பெற்று நாமும் கிறிஸ்துவின் ஜீவனை வெளிப்படுத்தவர்களாய் தீமைக்கு நன்மை செய்கிறவர்களாய் என்னுடைய ஜீவனை நான் இழக்கிறவனாய் இந்த பூமியில் வாழும் பொழுது இந்த சீசுவத்தை உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு பாத்தில் இருக்கும் பொழுது நாம் விடுதலையின் வாழ்க்கையில் அதிகமாக என்ஜாய் பண்ணி வாழ முடியும். இல்லாத பட்சத்தில் நாம் நம்முடைய சுயத்திற்கோ நம்முடைய இந்த உலக ஜீவியத்திற்கோ அதை நான் எவ்வளவு தான் பேணி பார்க்கணும்னு பாதுகாக்கணும்னு நினச்சாலும் அந்த நேரத்தில் ஏதோ நான் பெருசாக சாதித்தது போல் இருந்தாலும் எனக்குள்ளார இருக்கிற அந்த தேவ சமாதானம் மற்றவனாக தான் நான் வாழ்வேன் என்பதை அதை இனம் கண்டுகொள்வது ரொம்ப ஈஸியாக கண்டுகொண்டு இதுதான் வழி,
தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வழியை நான் அறிந்தவனாய், என்னுடைய ஜீவனை நான் இழக்க எப்பொழுதும் தயாராக இருக்கிறவனாய், நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்கிறவனாய். அதுதான் அந்த ஆர்த்தடாக்ஸ், அந்த கான்ட்ரடிக்டான ஆண்டவர் சொல்கிறது. இங்கே இருக்கிற ஜீவனை நீ இழந்துரு, நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி, நான் நித்திய ஜீவனை உடையவனாய், பரலோக ராஜ்யத்தினால் நிரப்பப்பட்டவனாய், எப்பொழுதும் என் வாழ்க்கையில் ஒரு பரலோக ராஜ்யம்னா அங்கேருந்து வரக்கூடிய சந்தோஷம், சமாதானம். இந்த சூழ்நிலையில் எப்படி இவங்களால் சந்தோஷமாக இருக்க முடியுது? இப்படிப்பட்ட கடினமான பாதையிலையும் எப்படி இவங்களால சந்தோஷமாக இருக்க முடியுது, ஒருத்தவங்களை மன்னிக்க முடியுது, அன்பு செலுத்த முடியுதே அப்படின்ற வெளிச்சம் இருக்கே, அது பரலோக ராஜ்யத்திலிருந்து தான், அதனுடைய பலனாக தான் நம்ம பிரதிபலிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நம்ம ஒவ்வொருவரும் வாழவும், இந்த பூமிக்கு ஏற்றபடியான ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்ளாதபடி தேவன் நமக்குன்னு வைத்திருக்கிற ஒரு விடுதலையான பாதை, விடுதலையான வாழ்க்கை. உன்னுடைய ஜீவனை உனக்கு உண்டானவற்றை எல்லாத்தையும் விற்று போடு. நீ விற்று போட்டுட்டு தரித்திரர்களுக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷமும் உண்டாயிருக்கும் அப்படின்ற அழகான இந்த சுவிசேஷத்தை நாம் உணர்ந்தவர்களாய், அதை நாம் கேட்டு என்னுடைய மாம்சத்தை பேணி பார்க்கணுமே, ஐயோ இதையா இழக்கணும் அப்படின்றது போல் இந்த ஐஸ்வர்யவானை போல் நாம் துக்கமடைந்து திரும்பி போயிடாதபடி நாம் சந்தோஷமாக இதை ஏற்றுக்கொண்டு, நான் ஒட்டகத்தில் இவ்வளோ நாளாக தூக்கிட்டு வந்தது எவ்வளோ பெரிய பாரமாக இருந்திருக்கேன், அதுன்றதை தூக்கி வீசி போட்டுட்டு இந்த ஊசியின் காதுக்குள்ளாக நாம் ஈஸியாக நுழையக்கூடிய அந்த இடுக்கமான பாதையை சூஸ் பண்ணுறவர்களாக இருந்து இப்படி வாழும் பொழுது, இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்க நாமும் எல்லா காரியங்கள்லையும் நம் டெஸ்டினேஷன் மாறாமல் வாழும் பொழுது கிளியராக நம்ம ஒரு சந்தோஷமான விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகவும், அது மற்றவர்களுக்கு எளிமையாக ஏழையாக இருக்கிற அநேகருக்கு போய் அந்த ஜீவன் சேரும்படியாகவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாகவும் மாறும். நாமும் கர்த்தருக்கு ஒரு நுகர்ந்த ஒரு வாசனையாய், சுகந்த ஒரு வாசனையாய் வாழ்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் முடியும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமென். தேவன் பேசின அவருடைய வார்த்தைகளுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரே மெய்ப்பராய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கை என்பது அது ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட அவர் நம்மை ஆண்டவராய் மெய்ப்பராய் நம்மை நடத்தி வருகிற அந்த வாழ்க்கையிலே, அவர் நடத்துகிற அந்த பாதையிலே நடந்து வருவதற்கு நாம் சங்கீதத்திலே படிக்கிறது போல, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் தமது வழியை போதிக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறது போல, அவர் நடத்துகிற ஒவ்வொரு பாதைக்கும் இந்த மார்க்கிலே நாம் படித்தது போல, அந்த ஒரு மனிதனிடத்திலே தேவன் அன்பு கூர்ந்து அவன் தான் பல காரியங்களிலே நான் நல்லவனாக இருக்கிறேன் என்று தன்னை குறித்து ஒரு மதிப்பு வைத்து, அந்த மதிப்பிலே தன்னை ஒரு மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் தன்னை நினைத்து அதிலே ஒரு மிகுந்த ஒரு பிடிப்பும் பற்றும் வைத்து அதிலே வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன் அவனிடத்திலே அன்பு கூர்ந்து அவனுக்கு ஒரு வழியை காட்டும்போது, அவன் தாழ்மையுள்ளவனாய் அந்த இடத்திலே அந்த வழிக்கு இணங்குகிறவனாய் தன்னை இடம் கொடுக்காமல் போனதினால் அவன் அந்த வழியை கண்டு கொள்ள முடியாமல் அவன் மனமடிந்து அவன் தேவனை விட்டு தூரம் செல்கிற ஒரு பகுதிக்கு நேராக செல்வதை நாம் பார்க்க முடிகிறது. அவன் மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் நம்முடைய காரியங்களை நம்மீது அன்பு கூர்ந்து நம்முடைய குறைகளை சுட்டிக்காட்டி, இதை நீ திருந்த வேண்டும், இந்த காரியத்தை விட்டுவிட வேண்டும், இந்த பகுதியிலே நீ சீர்பட வேண்டும் என்று தேவன் நமக்கு காரியங்களை உணர்த்தும் போது, நம்மை வழி நடத்தும் போது, அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் இந்த மனிதன் இருந்தது போல ஆஸ்தி உள்ளவனாய் மிகுந்த அந்த காரியத்தை மிகவும் பற்றோடு பிடித்து வைத்து கொண்டிருக்கும் போது, அவர் தமது வழியை போதிக்கிறார் என்ற அந்த பாக்கியத்தை இழந்து ஒரு இருளுக்கு நேராக செல்கிற ஒரு பகுதி, ஒரு அபாயத்துக்கு நேராக சென்று விட முடியும். எனவே ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு அபாயம் நமக்கு நடந்து விடாமல், எப்போதும் தேவன் காட்டுகிற அந்த பாதையிலே ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காரியம், ஒரு போராட்டம் என்று வந்தாலும், நாம் கீழே படிக்கிறது போல, நாம் என்னால் முடியாத காரியம்தான், ஆனால் தேவனிடத்திலே சென்று அவருடைய பலனை கேட்கும்போது அவர் பலன் தந்து அந்த பாதைக்குள்ளாக செல்லும்படியான உதவியை செய்வார். ஆனால் என்னுடைய மனுஷீகத்திலே நானாக அந்த காரியத்தை யோசித்து பார்த்து நானே அதிலே ஒரு பற்றும் பிடிப்பும் வைத்து இருக்கும்போது, அது இந்த மனுஷீக கண்ணோட்டத்திலே இதெல்லாம் யாரால் வாழ முடியும் என்ற ஒரு பகுதியிலே நம்மை உட்கார வைத்து விடும். எனவே நாம் அப்படிப்பட்ட ஒரு அபாயத்துக்கு நேராக சென்றுவிடக்கூடாது. ஆண்டவர் அவருடைய சீஷர்கள் பேதுருவிடத்திலையும் யூதாஸ் 2 பேரிடத்திலையும் ஒரு சூழ்நிலையிலே அவர் ஒரு கரெக்ஷனை அவர் சொல்லுவார். யூதாஸினிடத்திலையும் அவர் அன்பு கூர்ந்து சில காரியங்களை அவர் சொல்லுவார். ஆனால் யூதாஸ் அதை ஒரு மனுஷீக கண்ணத்தோடு பார்த்து அவன் மனம் மடிந்து துக்கத்தோடு அவன் சென்று தன்னுடைய வாழ்க்கையை அவன் வீணடித்து விட்டான்.
ஆனால் பேதுருவிடத்திலே ஆண்டவர் அதே போன்று ஒரு சீரியஸ்னஸோடு தான் அன்பு கூர்ந்து ஸ்ட்ராங்காக தான் கரெக்ஷன் சொல்லுவார். ஆனால் பேதுரு அதனால் மனமடிந்து துக்கத்தோடு தேவனை விட்டு தூரம் சென்று விடாமல் அவர் அதற்கு இணங்கி அவர் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று தேவனோடு அந்த பகுதிக்கு இணங்கி அதிலே அவர் வழியை கண்டுபிடித்து மீண்டும் தேவனை பின்பற்றி வருகிற ஒரு வாழ்க்கையிலே அவர் நிலைத்து நின்று அவர் தேவனை பின்பற்றி வந்தார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவன் பேசின வார்த்தைகளுக்காக தேவனை நான் துதிக்கிறேன். அந்த நம்ம வாட்ச அந்த 21வது வசனம், மார்க் 10:21, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. அந்த கர்த்தர் அன்பு வைக்கிறது அவ்வளோ ஒரு பாக்கியமான ஒரு இடம். அந்த யங் ரூலர்னு இங்கிலீஷில் எழுதியிருக்கு. அந்த ஒரு சகோதரர் வந்துட்டு ஒரு பக்தியான ஒரு மனுஷன், கிட்டத்தட்ட நம்மளில் ஒரு ஆள் மாதிரி தான், ரொம்ப பக்தியான ஒரு மனுஷன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அந்த கற்பனைகளை கற்றுக்கொண்டு அதுபடி வாழ்ந்த ஒரு சகோதரர். அவர் ஒரு பணக்காரராக இருந்தாலும் அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தாரு. அந்த 10 கட்டளையில் அது ஒன்று. அவர் களவு செய்யலை, அந்த பணத்தை வந்துட்டு தப்பான முறையில் எடுக்கலை, அதை வச்சு பொய் சாட்சி சொல்லலை. இந்த மாதிரி அநேக விஷயங்கள் எதுலேயுமே தவறாத ஒரு மனுஷன். கட்டளை இது கர்த்தர் கொடுத்த கட்டளை, இதுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கொண்டு அதில் நிலச்சிருந்த ஒரு மனுஷன். இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளை தான் கர்த்தர் பார்த்து அன்பு கூர்ந்து, அந்த ஒரு வார்த்தை, ஒரு கரெக்ஷன் வருதுன்னா அதில் அன்பு இருக்குது அப்படின்னு ஒரு உணர்கிற ஒரு இருதயம் வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அப்படி தான் அநேக நேரங்களில் என்கிட்டையும் நம்மக்கிட்டையும் அந்த கரெக்ஷன்ஸ் வருது. அது சகோதரர்கள் மூலமாகவோ இல்லை கர்த்தரோ நம்மகிட்ட நேராக இடைப்படும் போது இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம நிற்கிறோன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. அப்படி நிற்கும்போது அவர் அன்பு கூர்ந்து உன்ட்ட ஒரே ஒரு குறை இருக்குன்னு தான் காமிக்கிறார். அநேக நேரங்களில் நான் என் வாழ்க்கையில் பார்த்தது அதான், ஒரு குறையை தான். அன்னைக்கு நான் எதுலேருந்து வெளியே வரணுமோ அந்த குறையை தான் கர்த்தர் எனக்கு சுட்டி காமிச்சிருக்காரே தவிர மொத்தமாக நீ இதுக்கு தகுதியே இல்லாதவன்ற மாதிரி ஒரு பொதுமையூட்டையை தூக்கி என் தலையில் ஒரு நாளும் கர்த்தர் வச்சதே இல்லை. என்னோட பலவீனங்களை அறிந்தவர், எனக்கு என்ன வேணுமோ, என்ன இன்னைக்கு இம்மிடியட்டான ஒரு தேவை என்னவோ அதை மட்டுமே என்கிட்ட கர்த்தர், நான் அவர்கிட்ட போகும்போது அவர்கிட்ட என்கிட்ட காமிச்சிட்டு இந்த ஒன்று இதில் தாண்டி வா அப்படின்னு சொல்லும்போது அது உற்சாகத்தை எனக்குள்ளே கொண்டு போயிருக்கு. அகைன் அது எல்லாத்தையும் காமிக்கும் போது உண்மையிலே அது அரிதாக தான் இருக்கும். நம்ம அதை செஞ்சு, ஏன்னா அது வரைக்கும் மற்ற எல்லாத்துலேயும் நான் சரியாக இருந்திருக்கேன், ஒன்றை மட்டும் என் சுயத்துக்காக பிடிச்சி வச்சுருக்கேன். அதைத்தான் கர்த்தர் அங்கே காமிக்கிறார் இவர்கிட்ட. மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டார். தப்பான விஷயத்தை செய்யலை, பெற்றோர்களுக்கு தர வேண்டிய கணத்தை கொடுத்தாரு, ஒருவேளை அவங்க வேலைக்கு ஆட்கள் வச்சுருந்தா அவங்களுக்கு உண்மையான ஊதியத்தை கொடுத்தாரு. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் அவரோட பிடிப்பை வச்சுருக்காரு. அது அந்த ஆஸ்தியாக இருந்தது. அதைத்தான் கர்த்தர் காமிக்கும் போது அதை விட்டு வெளியே வர்றதுக்கு அவருக்கு மனசு இல்லாமல் இருந்தப்போ அவர் அப்படியே போயிட்டார், அங்கேயே போயிட்டார். ஆனால் கர்த்தர் எனக்கு உற்சாகம் ஊட்டுற மாதிரி ஒரு வார்த்தை, நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதில் ஒரு வார்த்தை, அந்த ஒரு ஸ்திரீட்ட வந்துட்டு தண்ணிக்கு தாகத்துக்கு தான் கேட்கும்போது அந்த ஸ்திரீ வந்துட்டு எப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுப்பார், உன்னிடத்தில் கேட்கிறது யார் என்று தெரிந்திருந்தால் நீ அவரிடத்திலே கேட்டிருப்பேன்னு சொல்லி. அதுதான் நல்ல விஷயம். என்கிட்ட கர்த்தர் என்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை கேட்கும்போது அதை அவர்கிட்டயே திரும்ப கேட்கணும். ஆண்டவரே இது எனக்கு வேணும், இதை நீங்கள் சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க, இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு நான் விரும்புகிறேன். என்னோடய சுயத்தில் எந்த விதத்துலையுமே ஒரு கிளன்ச் என்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன், அதுலேருந்து முழுசாக நான் விடுதலை ஆகணும்னு நான் விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்கிற கரெக்ஷனை அவர்கிட்டே போய் அவர்கிட்ட அந்த ஹெல்ப்பை கேட்டோன்னா தேவனால் முடியும்னு அந்த அற்புதமான வார்த்தையோடு அந்த சுவிசேஷம் முடிகிறது 27வது வசனத்தில். அது இது மனுஷனால் கூடவே கூடாது. கண்டிப்பாக கர்த்தரை என்கிட்ட சொல்கிற ஒரு கரெக்ஷனை என்னால் பண்ணவே முடியாது, ஏன்னா சுயத்தை சார்ந்து வாழ்கிற ஒரு ஆள். ஆனால் கர்த்தர்கிட்ட நான் போகும்போது அதுலேருந்து முழுசாக எனக்கு விடுதலை கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு மறுநாள் நான் போகும்போது இன்னொரு விஷயம் நான் உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. இந்த அற்புதமான வாழ்க்கை வந்துட்டு உண்மையிலே இந்த கரெக்ஷன், நான் மறுபடியும் சொல்கிறது, அந்த கரெக்ஷன் வந்துட்டு அன்பு இருக்க இடத்துலேருந்து தான் வரும். நான் உன்னை சோதிக்கலைன்னா, நான் உன்னை சரி செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வேசின் பிள்ளைகளாக இருப்பீங்கன்னு எபிரேயரில் எழுதியிருக்க மாதிரி நாள்தோறும் சங்கீதக்காரர் எழுதுவார், நாள்தோறும் அவர் என்னை விசாரிக்கிறார், ஒவ்வொரு நாளும் அவர் என்னை விசாரிக்கிறாரு. அப்போ அது பாக்கியமான ஒரு இடம். அந்த அன்பை ருசித்து அந்த அன்போடு அவர்கிட்ட போய் ஆண்டவரே இதுலேருந்து நான் மனம் திரும்பணும்னு நான் விரும்புகிறேன்னு நான் கேட்கும்போது அவர் அதுக்கான பலனை எனக்கு தர்றாரு. ஒருவேளை இது வரைக்கும் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதுக்கான பலனை நிச்சயமாக அவர் தர்றாரு. ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுறவர் இல்லை. இந்த வார்த்தைகளுக்காக தேவனை நான் துதிக்கிறேன். இதில் இன்னும் அதிகமாக முன்னேறி போகணும். எப்பயுமே அவர் சொல்கிற அந்த கரெக்ஷனை அவர்கிட்டயே திரும்ப பலனை கேட்டு முன்னேறி போகணுன்னு விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், நம்பிக்கை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் மூலமாக கர்த்தர் பேசின வார்த்தைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சகோதரர் பேசினது போல் அந்த ஐசிஆர்வான் எப்படி எல்லாத்துலேயும் ஒரு நல்ல வாழ்க்கை தான் வாழ்ந்தான், இருந்தாலும் ஒரு குறை அவன்கிட்ட இருந்தது. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை கூட வாழலை. மிகவும் குறைவுள்ளவனாக இருந்து நான் ஆண்டவர்கிட்ட வந்த போதும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கிட்டு அதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போ நான் ரட்சிக்கப்பட்டு இந்த வாழ்க்கையை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப இதோட
எல்லா அது என்ன சொல்கிறதா, இதை எப்படி பின்பற்றி வாழணும்னு யோசிக்கிறப்ப அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. விசாலமாக இருந்த உலகம் எனக்கு ரொம்ப சுருங்கி குறுகி போயிடுச்சு. அதை சொன்ன மாதிரி இடுக்கமான வழியாயிடுச்சு. ஆனாலும் அந்த வழி ரொம்ப கஷ்டமாக தெரியுது போல் இருந்தது. ஆனாலும் அப்போது யோவானில் ஒரு வசனம் உண்டு, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நானே திராட்சை செடி, என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனி கொடுப்பான் அப்படின்னு ஒரு வசனம் உண்டு. அந்த வசனத்தின்படி எனக்கு என்ன செய்யணும் தெரியறதுக்கு நேச்சுரலாகவே என்கிட்ட அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த நன்மைகள் எதுவும் இல்லாதப்பது நான் தேவனிடத்தில் போய் நின்று, ஆண்டவர் இது எந்த இடத்துலையும் மாம்ச ரீதியாகவே செயல்பட்டு அப்படியே இந்த உலகத்தில் காரியத்தை சாதித்து ஏமாற்றி திருடி இப்படியே வாழ்ந்து எனக்கு திடீர்னு எல்லாத்தையும் நேர்மையாக செய்யணுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கடவுளேன்னு நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்டேன். இப்போ எல்லா சூழ்நிலையும் ஆண்டவர் அதற்கான பலனையும் கிருபையும் கொடுத்தாரு. அவர்கிட்ட கொஞ்சம் கேட்குறப்ப அவர்கிட்ட போய் கொஞ்சம் நிலைச்சிருந்து, ஆண்டவரே இந்த இடத்துல நான் இந்த தப்பை செய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த இடுக்கமான வழி அவர் மூலமாக எனக்கு கொஞ்சம் எளிதானமாகவும் விசாலமான வழியாகவும் அவர் எனக்கு கைப்பிடிச்சி நடத்தி செல்கிற வழியாகவும் மாறுறதை நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு வழியில் நம்ம போகிறப்ப அதில் இருக்கிற சமாதானமும் சந்தோஷமும் ரொம்ப அதிகமாகவும் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜீவன் தர்ற வழியாகவும் அது இருக்குது. ஆனாலும் அந்த வழியில் நான் இன்னும் ஒரு பூரணப்பட்ட ஒரு நிலைமை அடைஞ்சேன் நான் சொல்ல மாட்டேன். இன்னும் போக வேண்டிய தூரங்கள் நிறையா இருக்குது, நிறைய இடங்களில் குறைகள் இருக்குது. தேவன் தாமே அந்த குறைகளை மன்னித்து இன்னும் அதிகமாக அந்த மாதிரி ஒரு தேவன் ஏற்படுத்தின ஒரு நேர்மையான வழியில் நடந்து செல்ல உதவி செய்யணும். அதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பெறுவார். ரட்சிக்கப்படுகின்ற ஒரு வாழ்க்கையை ஆதாரமாக வைத்து ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வேதத்தில் தரவில்லை. ஏனென்றால் இங்கே அவர் கூறுவது என்னவென்று சொன்னால், ஐஸ்வர்யவான் என்னுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதலை நுழைவது எளிதாக இருக்கும் என்றவர் கூறி இன்னொரு பகுதியை அவர் எடுத்து அதை சொல்கிறார். என்னதை அவர் கூறுகிறார் அப்படியானால், யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்லும் பொழுது மனுஷனால் இது கூடாது, தேவனால் கூடும் என்று கூறுகிறார். ஆகவே ரட்சிப்பு என்ற ஒரு பகுதி என்று சொல்வது எளிது, அது இலவசம். அதை ஆண்டவர் தன்னிடத்தில் வருகின்ற மனம் திரும்பி வருகின்ற யாவருக்கும் இலவசமாய் அதை தருகிறார். அதற்கொன்றும் கிரயம் ஒன்றும் இல்லை. அதற்கு ஒரு கண்டிஷன் கூட, நீ அதை விட்டுருவா, இதை செய் என்றெல்லாம் அவர் சொல்லுவது இல்லை. அதுவே சிலருக்கு அநேகருக்கு ஸ்டேக் ஆகிவிடுகிறது, நின்று தேக்கமாய் அது நின்று விடுகிறது. தாங்கள் செய்த பாவத்தை மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே வருவதற்கு கூட நீங்கள் ரட்சிப்பிற்குரிய கிரயத்தை கொண்டு வாருங்கள் என்ற உங்களிடத்தில் அவர் கேட்டார். இலவசமான ரட்சிப்பை தெய்வன் இந்த பூமியில் வந்ததே அந்த 33 வருட அவருடைய ஜீவியத்திலே பிரதானமாக வைத்திருந்த முதல் பகுதியை என்னவென்று சொன்னார், நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான். இல்லை என்றால் நாம் கெட்டு போய்விடும். அவரை தந்தரலி என்று சொல்லும் பொழுது இட் பிகின்ஸ் லைக் தான், அப்படி தான் ஆரம்பிக்கிறது. தன்னுடைய உயிரை அவர் தந்தரலி, தன்னுடைய இரத்தத்தை அவர் சிந்தி பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு வி மஸ்ட் பி ஃபர்கிவன், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகின்ற ஒரு பகுதி இருக்கிறது. தட் இஸ் பிகினிங். அது ஆரம்பமான இந்த ரட்சிப்பு என்று சொல்வது இட்ஸ் a குட் பிகினிங், ஒரு நல்ல ஆரம்பம். இட்ஸ் a born, பிள்ளை பிறந்ததை போன்று இருக்கக்கூடிய ஒரு மறுபிறப்பு. அவன் தேவ ராஜ்யத்தை காண்கின்ற இந்த முதல் ஸ்டெப் அதுதான். பிரவேசிக்கிறது என்று அடுத்த ஒரு பகுதி இருக்கிறது. தேவராஜ்யத்தில் பிறந்தான், அவன் காண்கின்றான், தேவராஜ்யத்தை காணுகின்ற ஒரு பாக்கியத்தை அடைகிறான். பட் என்டரின், உள்ளே நுழைகின்ற ஒரு பாக்கியம் இருக்கிறது. தேவராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கின்ற அந்த பாக்கியம், அதே ஆண்டவர் பின்பு உள்ள இந்த வாழ்க்கையை தான் இந்த வசனத்திலே நிகழ்ச்சியிலே அதை அவர் சொல்கிறார். அவர் சொல்லிவிட்டார், இது போன்றவன் வந்திருக்கிறான், அவன் ரட்சிக்கப்பட்டவன் தான் இருக்கட்டும், ஆகிலும் அவனோ தொடர்ந்து பின்பற்றி வர அவனுக்கு ஆசை இல்லை, அல்லது தொடர்ந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற விருப்பமில்லை. பாவம் மன்னிக்கப்பட்டது என்பதையே ரட்சிப்பென்று, முழு ரட்சிப்பென்று எண்ணுவது தவறு. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு பிழைப்பில் ஆசிக்கிறோம், ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏன் முடிவு வரைக்கும் வர வேண்டும். விசுவாசத்தை துவங்கினது சரிதான்,
ஆனால் அதை முடிக்கிறதுக்கு நீங்கள் இந்த வாழ்க்கையை வைத்திருக்கிறாரே, கடந்த வாழ்க்கை போய்விட்டது தான், அதை மன்னித்து விட்டார். ஒரு புது வாழ்க்கை ஏன் தந்தார்? டு லீவ், வாழ்வதற்கு தானே தந்த. அந்த வாழ்வதற்குரிய பங்கை தான் இயேசு என்னவென்று சொன்னார்? ரட்சிக்கப்படுவது என்று சொன்னார். அதை முழுமையான ரட்சிப்பை வைத்து சொல்லும் பொழுது, அப்படியானால் ஐஸ்வர்யவான் வர முடியவில்லை என்று சொல்லிவிட்டேன், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று சொல்வது, நீங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட்டதை அவர் சொல்லவில்லை. அந்த ரட்சிப்பு எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டியது தேவனுடைய சித்தம். நீங்கள் அந்த பகுதியிலே எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என் உறுதியை நீங்கள் பெற்றவர்களை இருப்பீர்கள் என்று சொன்னால், நான் இப்பொழுதோ நீங்களோ பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் there is no entrance in the kingdom of God, ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கின்ற பாக்கியம் இல்லையே. நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அதை வைத்து கொண்டு இன்னொரு சுவிசேஷம் ஒன்று இருக்கிறது. இந்த பூமியில் நம்ம செழிப்பாக வாழ்ந்தால் போதும் என்பதற்கு பெரிய அந்த ஒரு நீண்ட ஒரு பாதை அவசியமே இல்லை. இந்த உலகத்திலேயே அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கென்று அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள். யார் மகிழ்ச்சி உள்ளவன் என்று ஒரு கிருபானந்த வாரியார் அன்று நான் விருந்தினரில் இருக்கும் பொழுது ஒருவர் பேசினார். அவர் உலகத்தில் எப்படி மகிழ்ச்சியாக ஏற்படலாம் என்று எப்படி பேசுகிறார் மனுஷன்? கிறிஸ்தவன் பேசுகின்றதை விட பன்மடங்கு அவர் பேசிவிட்டு இந்த உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கையை, கோலாகலமாக வாழ்கின்ற வாழ்க்கையை தானே அவர் சொல்லிவிட்டு போகிறார். திருவள்ளுவர் அத்தனை எழுதினாலும் இந்த உலகத்திற்குரியதை வைத்து தானே அதை அவர் எழுதுகிறார். அல்லாமல் ஒன்றும் நித்திய ஜீவனுக்கு உரியதல்லை. நித்திய ஜீவன் என்று சொல்வது அவரை போல் வாழ்வது. நித்திய ஜீவன் என்று சொல்வது முதல் பகுதியாய் ஜீவனை தந்தது. பின்பு அந்த ஜீவனை பெற்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் நமக்கு வேண்டும். அந்த வாழ்க்கையை தான் என் ஆடுகள் என்று நாம் கேட்டதே போல் என் ஆடுகள் என்று சொல்லிவிட்டார். அவருடைய ஆடுகளாய் நாம் உள்ளே மந்தைக்குள் வந்து விட்டோம். பன்றியினுடைய மெய்ப்பனாய் இருந்த அவனிடத்திலிருந்து விடுபட்டு கத்திரிடத்தில் வரும் பொழுது ஒரு ஆடுகளாய் மறுபிறப்படைந்து அவர் நம்மை என் ஆடுகள் என்று அரவணைத்து கொள்கிறார். நான் உன்னுடைய நல்ல மேய்ப்பன், உனக்காக என் உயிரை நான் கொடுப்பேன், நீ எனக்கென்று கனி கொடுத்து வாழ வேண்டும் என்று அரவணைத்து கொள்கிறாரே, அந்த பகுதியில் இருந்து என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை தருகிறேன் என்று சொல்வதெல்லாம் ஹிஸ் லைஃப். அவருடைய ஜீவனை கொண்டு வந்து தருகிறார். மேய்ப்பனுடைய அந்த சுபாவத்தை, அந்த நல்ல மேய்ப்பனுடைய தன்னுடைய கேரக்டரை, நித்திய சுபாவத்தை, அந்த நித்தியத்திற்குரிய அழியாத அந்த ஜீவனை கொண்டு வந்து தருகிறார். எவன் அதை விரும்புவான்? எவன் விரும்புவான் என்றால், அடடே நான் பக்தியாக வாழ விரும்புகிறேன், கடைசி வரைக்கும் வாழ முடியவில்லை, நான் இச்சை இல்லாமல் வாழ என்று விரும்புகிறேன், ஆனால் முடிவு புரிந்தும் இச்சை இல்லாமல் வாழ என்னால் முடியவில்லை. பொறுமை என்று எல்லோரும் தான் இருக்கிறார்கள். பக்கத்து விட்டு சுப்பிரமணியோடு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறார். அதுபோல் நான் பொறுமையாக இருக்கிறேனே அல்லாமல் அவன் ஒரு நாள் பொறுமையை இழந்து அவன் தவிக்கிறான், அவன் ஆட்டம் ஓடுகிறான், எரிமலை போல் கொதிக்கிறான். அதுபோல் நானும் கொதித்து விடுகிறேன். என்ன நடந்தாலும் மனம் புண்படாது வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அவ்வப்பொழுது சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் போய் மனம் புண்பட்டு சோர்ந்து போய் என்னுடைய சுயம் அடிபட்டு உட்கார்ந்து கொண்டு நான் வாழ்கிறேன் என்றெல்லாம் வாழும் பொழுது இது நித்திய ஜீவன் அல்ல, நிரந்தரமானது. இது ஜீவன் அல்ல, இது அவ்வப்பொழுது மாறிவிடுகின்ற ஜீவனாக இருக்கிறதே. அதுபோன்ற ஒரு ஹங்கர், ஒரு தாகம் இல்லாமல் நீங்கள் இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து விட்டால் பாவம் அந்த ஐஸ்வர்யவான் என்று அவனுக்காக நீ பரிதாபப்பட்டு விட்டு போய்விடுவீர்கள். அதல்ல, யூ ஹாவ் டு லீவ் எ லைஃப் ஆஃப் காட். தேவனுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதுதான். அவர் நமக்கு எப்படி அவர் தந்தார் என்று எழுதியிருக்கிறது தெரியுமா? அவர் சபைக்கு தன்னையே தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். வெறும் இரத்தத்தை மாத்திரமல்ல, தன் ஜீவனை நமக்கு முன்பு வைத்து ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்தாரே. தெய்வம் மனுஷனுக்காக இறங்கி வந்து உயிர் கொடுத்தார் என்று சொல்வதை உலகம் கூட கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளும். ஆனால் அவர் எனக்காக வந்து என்னை போல் சோதிக்கப்பட்டு ஒரு நல்ல வழியை அவர் உருவாக்கி மெய்ப்பனாக இருந்து வா என்னை பின்பற்றி வா என்ற ஒரு மந்தையை அவர் உருவாக்கி நித்திய ஜீவனுக்குள் நடத்தி கொண்டு செல்கிறாரே, அதை உலகம் அறியாது என்பதே அல்ல, கிறிஸ்தவனே அறியாத அழுவதுதான் பெரும் துயரம். ஆகினால் ரட்சிக்கப்பட்டோம் என்றவர்கள் சொன்னாலும் இந்த ரட்சிப்பை கேட்கும் பொழுது, அடே
இத்தனை இருக்கிறதாம், சிலுவை எடுத்து வர வேண்டுமா என்று அவன் கேட்கும் பொழுது, எவன் ரட்சிக்கப்படக்கூடும் என்று அவன் பதறி போய் அந்த பேதுரு அவன் கேட்டு வைத்து விட்டான். அப்படித்தான் இன்று அநேகர் இருக்கிறார்கள். எவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான்? அநேகர் ரட்சிக்கப்படவில்லை. அவர்கள் மனதும் ரட்சிக்கப்பட்டால் அதெல்லாம் அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தாரே, அந்த ரட்சிப்பை கெட்டு போகாமல் அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். தட்ஸ் ரைட். பட் நான் இப்பொழுதோ இதையெல்லாம் கேட்ட பிறகு இப்படி அவன் ரட்சிக்கப்படக்கூடும் என்று அவன் கேட்டானே பாருங்கள். தட் இஸ் அ மைனஸ் பாயிண்ட். இப்படித்தான் இந்த கேள்வி எல்லோருடைய இருதயத்திலும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் எப்படி முடியும்? இப்படி போல் பரிசுத்தமா, இப்படி போல் சாந்த குணமா, இது போன்ற ஒரு தூய்மையான வாழ்க்கையா? என்ன பொய்யை உரைக்கக்கூடாதா? அடடே, அது இப்படி காலகாலத்துக்கு அவ்வப்பொழுது பொய் தானே சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆத்திரமடைவதோ, மூர்க்கமடைவதோ, மனம் புண்படுவதோ, இதெல்லாம் எப்படி வாழ முடியும்? சகஜம் என்று தங்களுக்கு ஏற்ப தங்களுடைய சொந்த ஜீவனை கட்டி பிடித்து அணைத்து, நாம் கேட்டதை போல் கொளுத்து அந்த ஜீவனை கொழுக்க வைத்து அதை கம்ப்ரஸ்டு ஃபேட் என்று சொல்வார்கள். அந்த ஃபேட்டை கண்டென்ஸ்டு ஃபேட் அல்லது கம்ப்ரஸ்டு ஃபேட் என்று மெடிக்கலில் சொல்வதை போல் உங்களுடைய ஃபேட் கொஞ்சம் கண்டென்ஸ்டு அப்படி ஃபேட்டாகி மாறி, சில ஹோட்டல் உள்ள அந்த எண்ணெய் அது கண்டென்ஸ்டு ஃபேட் அங்கே இருக்கிறது என்று சொல்வது போல் அது இறுகி போன அந்த ஃபேட்டை போல் எல்லோரிடத்துலையும் வந்து கட்டி பிடித்து அந்த ஃபேட் அவனுடைய சுயம் என்ற கொழுப்பு இறுகி போய் கிடக்கிறது. அவர்கள் இது தங்களுக்கு சொல்லப்பட்டது என்பதை கூட உணரவில்லை. பாவம் அந்த ஐஸ்வர்யவான் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். யார் அந்த ஐஸ்வர்யவான்? இங்கே அவர் சொன்னது போல அவர் எப்படி அதை அவர் குறிப்பிட்டார். அவன் மிகுந்த ஐஸ்வர்யமுள்ளவனாய் இருந்தபடியினால், ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் என்று சொல்லுகிற அந்த 22ஆம் வசனம் எதை குறித்து அவர் சொன்னார்? உனக்கு உண்டானவைகளை எல்லாம் என்று அதை குறிப்பிட்டு அதை சொன்னார். உனக்கு உண்டானவைகள் எல்லாம் என்று சொல்லுவது எல்லோருக்கும் உரியதாக இருக்கும் என்றால் எல்லோரும் ஐஸ்வர்யவான் தான். உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெற்று என்று சொல்வது பணத்தை அவர் சொல்ல வரவில்லை. ரிமெம்பர், அதை மனதிலே வைத்திருக்க வேண்டும். முன்னால் வருகிற அந்த அவன் ஓடி வந்தானே, அந்த 17ஆம் வசனத்தில் அவர் போகையில் ஒருவன் ஓடி வந்து என்று எழுதியிருக்கிறது. முழங்காட்டு படியிட்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டானே. அவனை குறித்து ஐஸ்வர்யவான் என்ற வார்த்தையே இங்கே எந்த இடத்துலையும் தொடர்ந்து அங்கே எழுதப்படவே இல்லை. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் என்று 22ஆம் வசனத்தில் தான் சொல்லுகிறது. ஆனால் 22ஆம் வசனம் சொல்லி 21ஆம் வசனத்தில் என்ன சொல்லியது என்று சொன்னார்? தட் இஸ் காமன் திங், பொதுவானதை அதை சொல்லி வைத்து விட்டார். இதை அவர் சொன்னார், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் என்று அவர் சொல்லும் பொழுது, உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று என்று சொல்லுவது பணத்தை அவர் சொல்லவில்லையே. சகை வீட்டுக்கு அவர் சென்ற பொழுது அவன் சகை எழுந்து நின்று, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்தியில் பாதியை நான் கொடுத்து விடுகிறேன், பாதி தான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். மீதி பாதி இருக்கிறது, அதிலே நான் யாரிடத்தில் வஞ்சனை புரிந்து ஏமாற்றி நான் பணத்தை வைத்திருப்பேன் என்று சொன்னால், அந்த பணத்தில் எதை வஞ்சித்தேனோ அதில் நாளத்தினே நான் திருப்பி அதையும் கொஞ்சம் கொடுத்து விடுகிறேன், பின் மீதி அவன் வைத்திருப்பான், அவ்வளோதான். இல்லை, நீ உனக்கு உண்டான எல்லாம் கொடுத்து விட வேண்டும் என்று அவர் சொன்னார். இயேசு ஒரு நாளும் அது போன்ற அவர் வரும்பொழுதே அந்த யூதாஸ் காரியத்து கையில் அவனுக்கு ஒரு பணப்பையை வைத்திருந்தான் என்று அங்கே எழுதியிருக்கிறது. அவரை சேவித்தவர்களே ரட்சிக்கப்பட்ட அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அந்த பெரிய அதிகாரத்தில் உள்ள அந்த ரட்சிக்கப்பட்ட அவருடைய பெண்மணிகள், அவருடைய மனைவிமார்கள் தங்கள் ஆஸ்தினால் அவரை சேவித்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. நீ என்ன ஆஸ்தினால் சேவித்து கொண்டிருக்கிறான், எல்லாவற்றையும் விட்டு வா என்று அவர் சொன்னார். அல்ல, அதை அவர் சொல்லவில்லை. அதை அவன் வைத்திருந்திருக்க கூடும். பணம் என்பது வேறு, பண ஆசை என்பது வேறு. அதுமாரி மனதை வைத்திருக்கக்கூடாது. இவன் வைத்திருந்த இன்னொரு ஒரு ஐஸ்வர்யவனாக இருந்தான் என்பதும் உண்மையாக இருந்தாலும் அவன் பணத்தின் மீது என்னென்று அங்கே எழுதியிருக்கிறது, அவன் ஐஸ்வர்யத்தின் மேல் 24ஆம் வசனத்தில் நம்பிக்கையுள்ளவனாக இருந்தான் என்று சொல்வது தட் த வேர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாவற்றை விட மோசம். நீங்கள் எப்படி ஆண்டவரை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்தீர்கள் என்று தெரியுமா? அந்த ரட்சிப்பை என்னவென்று எழுதியிருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர், அவரை நம்பி அவர் என்னை நித்தியத்திற்கும் நடத்துகிற கர்த்தர்
என்னுடைய ஆத்மாவை மீட்க வந்தவரே என்ற நம்பிக்கை உடையவனாய் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அந்த வாழ்க்கை இருக்கிறதே, அந்த ஆத்ம ரட்சிப்பிலே அடங்கியிருக்கிறது. எல்லா பாத்திரமும் அடங்கியிருக்கிறது. ஒரு பெரிய பாத்திரம், அதில் உலகத்துக்குரிய காரியத்துக்குரிய, சூழ்நிலைகளுக்குரிய காரியத்திற்குரிய, ஒரு வியாதிப்படுகின்ற நேரத்திற்குரிய, எல்லாவற்றுக்குரிய அந்த விசுவாசம் என்ற பாத்திரம் அடுத்தடுத்து உள்ளே இருக்கிறது. எஸ், அப்படி இட் கண்டெய்ன்ஸ் எவ்ரிதிங். விசுவாசத்தில் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இது போன்று ஒரு விசுவாசத்தை உடையவனாய் அவன் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவனும் பார்ட்லி கொஞ்சம் ரசிக்கப்பட்டதை போல் தோன்றுகிறது. அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால், ஐஸ்வர்யத்து மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தான். அது வேர்ஸ்ட். அவன் ரசிக்கப்பட்டான் என்பதிலே பாதி கிணறு தாண்டினதை போல் தோன்றுகிறது. அவன் ஆண்டவரே என்று வந்ததெல்லாம் சரியாக தோன்றுகிறது. ஆனால் பாதி கிணறு தாண்டி என்ன பிரயோஜனம்? நீ ஆண்டவரே என்று சொல்லி நான் முழுதும் சொல்வதை கேட்காமல் விட்டால், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? பாதியிலே கணத்திலே மீண்டும் போய் நீ விழுந்து விட்டாய் என்று தான் அர்த்தம். அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அந்த காலத்தில் இருந்த விசுவாசத்தை கூட பேணி வைத்திருக்கவில்லை. அவர்களுக்குள் கலக்கம் வரும் பொழுது, அவர்களுக்குள் பயம் வரும் பொழுது, ஒரு சோகம் உண்டாகும் பொழுது, தாழ்ச்சி உண்டாகும் பொழுது, they lose their faith, தங்கள் விசுவாசத்தை இழந்து விடுகிறான் என்று சொல்கிறோமே, பார்க்கிறோமே. அதுபோன்ற ஒரு பகுதியை இட்ஸ் வெரி டேஞ்சரஸ், அபாயம் உள்ளது. நானும் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நான் பூர்ணமாய் பயத்தை இழந்து வந்தவன் என்று நான் சொல்லவில்லை. பட் வென் தெர் இஸ் சம்திங் இன்சிடென்ட், ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது, ஒய் இட் ட்ரம்பிள், ஏன் என் இருதயம் கலங்குகிறது, ஏன் என் இருதயத்திலே ஒரு விதமான கவலை உண்டாகிறது, இது வந்திருந்திருக்கக்கூடாது என்று ஒரு கவலை, ஒரு அதை குறித்து ஒரு விசனம் உண்டாயிருக்கிறது. தேட் இஸ் த பெஸ்ட் திங். அவர்களை ஆசீர்வதிக்கத்தான் இயேசுபிரான் அந்த தன் ஆவியிலே தரித்திரத்தை உணர்ந்த மனுஷன் பாக்கியவான். துக்கமடைகிறவன், உலக லௌகீக துக்கம் அல்ல, பல்லவ ராஜ்யத்திற்கென்று துக்கமடைகிறவன் பாக்கியவான், அவன் ஆறுதல் அடைவான் என்று துக்கத்தையாவது வைத்திருந்தானா? அது இல்லை. அவன் உலகத்தோடு உலக மாந்தர்களைப் போல, அந்த பெண்மணியைப் போல், இந்த சகோதரனைப் போல், எல்லோரையும் போல் என்று அழுது உடைந்து சில தற்கொலை செய்த அந்த நாட்களே எனக்கு பெரிய பெரிய கேள்வி வருவதெல்லாம், அந்த நாட்களே தற்கொலை செய்த நல்ல சில கிறிஸ்தவ நண்பர்கள், கிறிஸ்தவர்களின் பெயரை உடையவர்கள் தற்கொலை செய்து பார்த்தால் எப்படி இது ஆகும் என்று நான் பலமுறை என்னை பார்த்து நான் கேட்டு நான் துக்கம் அடைந்திருக்கிறேன், வேதனை அடைந்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் இப்படி அவன் ஏதோ பக்தவன் குடித்தான் என்று சாகலாமா? அவனுக்கு ரட்சிக்கப்பட்டவன் அல்லவோ, ஏன் இப்படி செய்தான்? இப்போ ரட்சிக்கப்பட்ட இடத்திலே கோளாரோ என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். அதுபோல் அவருடைய ரட்சிப்பை விசுவாசம் என்ற பகுதியிலேயே அவன் எதையும் நம்பி இருக்க மாட்டான். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவர் ஏற்றுக்கொண்டவன். கோலியாத்தை அவன் சந்திக்க வரும்பொழுது, சின்ன பையன், உனக்கு என்னடா இருக்கிறது? ஒரு ஆயுதமும் இல்லை, ஒரு ட்ரைனிங்கும் இல்லை, இவனை போய் கொல்ல வருகிறேன் என்று சொன்னாய் என்று சொன்னபொழுது, ஐ கம் இன் த நேம் ஆஃப் காட் என்று வந்தானே பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தில் போகிறேன். அவருடைய நாமத்தை நிந்திப்பதற்கு இந்த பெலிஸ்தியன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன், இவன் யார் என்று அவன் கேட்டு நின்றானே பாருங்கள். அதுபோன்று துன்பத்தை எதிர்த்து நின்றதற்கு வேண்டிய ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன் இருந்ததற்கு வேண்டாமோ? அங்கேயே ஆரம்பத்திலேயே கோளாறு நடந்துவிட்டது. பிலீவிங், ட்ரஸ்டிங் அண்ட் ஹேவ் ஃபெய்த் இன் காட் என்று சொல்லுகின்ற இடம் எவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒரு இடம் என்பதை தன்னுடைய சீசர்களுக்கு அவர் சொன்னார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றெல்லாம் இருந்திருக்க வேண்டும். அவர்களுடைய இருதயம் கலங்கி இருந்திருக்கக்கூடாது. யாரவன்? ஈவன் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நிலையிலே உள்ளவன் கலங்கி இருந்திருக்கக்கூடாது. எங்கே அந்த கூட்டத்தார், கிறிஸ்தவ கூட்டத்தார் இருக்கிறார்கள், இந்த உலகத்தார் சுற்றியுள்ள மக்கள் இவர்களெல்லாம் உன்னித்து பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது இவர்கள் நம்மை போல தானே இருக்கிறார்கள், நம்மை போல தான் அழுகிறார்கள், நம்மை போல தான் ஏதோ பேசிக்கொள்கிறார்கள், நம்மை போல சோகமாக இருக்கிறார்கள், மகிழ்ச்சி ஒன்றும் இல்லையே, என்னென்னமோ பிரச்சனை என்று சொல்கிறார்கள். கொஞ்சம் விசாரித்து பார்ப்போம் என்று விசாரித்தால் ஆடரே கன்ஃபார்ம் ஆகிவிட்டது, நம்மை போல தான் இருக்கிறார்கள், இவர் உலகத்தானே போல இருக்கிறார்கள். அவன் முகத்திலே சோகம், அவன் இதே போல் நோயிலே அகப்பட்டு பிணியினால் வாடி வந்தவனை போல் அவன் கிடக்கிறான். என்ன கஷ்டமோ என்ன வேதனையோ என்று இருக்கும் பொழுது, தேவன கிறிஸ்டியன் அவர் கிறிஸ்தவத்துக்குரிய விசுவாசத்தை மிளர்ச்சி அடைந்து அதை அனைவருக்கு வெளிச்சமாய் அதை காண்பிப்பது இல்லையே. உபவாசமே நீங்கள் இருந்தாலும் தலையிலே நீங்கள் எண்ணெய் வைத்து, எத்தனை நாள் உபவாசம் இருந்தாலும் இருங்கள், தலையில் எண்ணெய் வைத்து நீங்கள் சோர்வடைந்ததை போல் காட்டாதீர்கள். நீங்கள் வெளியே வரும்பொழுது நீங்கள் நல்ல மகிழ்ச்சியோடு அந்த எண்ணெய் என்னவென்று சொல்வார், ஆனந்த தைலம் என்று
வேதத்திலே எழுதியிருக்கிறது, அக்கிரமத்தை வெறுத்து நீதியை சிநேகிக்கிறபடினாலே தேவன் அவனுக்கு ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவன். நீங்கள் 40 நாள் உபவாசம் இருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் கூறி இருங்கள், அது இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், எப்படி வேணாலும் அந்தரங்கத்தில் இருக்கலாம். வெளியே நீ வரும்பொழுது நீ கம் பிஃபோர் மேன், மனுஷருக்கு வரும்பொழுது சோர்ந்து போய் வராமல் என்று இருக்கிறதை நான் கேட்கிறேன். உங்களுடைய விசுவாசத்துக்குரிய அடையாளமே அதுதான். யுவர் ஆல் த டைம்ஸ் ஜாய்ஃபுல் கிறிஸ்டியன். சில சமயம் எதையாவது எத்தனையோ நான் சொல்கிற காரியங்களை கேட்டிருக்கேன். சில காரியங்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் என் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிறது என்று நான் எண்ணிக்கொள்வேன். அது என்னவென்று சொன்னால் அந்த மனுஷனுக்கு என்ன, ஹி ஆல் த டைம் ஹாப்பி, அவன் ஐஸ்வர்யவான், அவன் என்ன சொல்வார், என்னை ஒரு முறை அவர் அந்த டாக்டர் என்று எனக்கு பெயர் வைத்தார்கள். இந்த சமயம் நான் இன்ஜினியர்ஸ் காலையில் இருந்தபடியே அந்த இன்ஜினியரா என்று அதை குறித்து சொல்லுவார்கள். நான் சிவாசி பிரஸுக்கு போய்விட்டு வருகின்றபடினாலே அந்த பிரஸ் ஓனரா அவர் அங்கே இருக்கிறார், பரவாயில்லையே, வேலை செய்வதற்கு போய்விட்டு வந்தால் அந்த ஓனர் என்று ஒருத்தரையும் சொல்ல மாட்டான். என்னை குறித்து ஒருவன் சொல்கிறான் என்றால், கர்த்தாவை உம்முடைய நாமத்திற்கு இழுக்கு தராமல் கேவலமான ஒரு ஊழியனை போல் நான் இல்லாமல் ராஜபுத்திரனுடைய ஊழியத்தை நான் செய்கிற மகனாக என்னை வைத்திருக்கிறீரே, அப்படி மேனி பாராட்டது எல்லாம் உமக்கு மகிமை போய் சேருவதாக. அல்லேலூயா, நான் உங்களுக்கு செய்கின்ற ஊழியத்தின் பாக்கியமே இதுதான். என்னை நான் குறைத்து இல்லாமல், நான் வயிற்றிலே நல்ல வேலை எக்ஸ்ரே எடுத்தான் என்றால் வயிற்றிலே பழைய சோறும் கொஞ்சம் ஊறுகாயோ அல்லது ஆமாவுடையோ கொஞ்சம் இருந்திருக்கக்கூடும். நல்ல வேலை மனுஷன் கண்ணில் என்ன படவில்லை, அந்த எக்ஸ்ரே கண்ணில் இல்லை. பார்த்துருந்தான்டா, ஏண்டா கஞ்சியை குடித்து விட்டு இவ்வளோ சந்தோஷமா என்று அவன் கெட்டிருப்பான். நல்ல வேலை அவன் எதைத்தான் பார்க்கிறான், உள்ளே பார்க்க முடியவில்லை. ஆல் த டைம்ஸ் த அவுட்வர்ட் ஹாப்பினஸ், வெளியே பாத்திரம் நிரம்பி வழிந்த பிறகு தான் இந்தப்பா இப்படி பால் பொங்குகிறதை பொங்கி பொங்கி வாழுகிறான் என்று அதை காணுகின்றார். ஏனென்றால் he is a Christian, he has faith in God, தேவனிடத்தில் விசுவாசம் கொண்டவன். இது போன்ற ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்றால் ஐ வில் சே மை செல்ஃப் ஷேம் ஆன் யூ, உனக்கு வெட்கம் என்று நான் என்னைத்தான் சொல்லுவேன். இட் இஸ் சேம் ஃபார் ரத்னகுமார், சேம் ஃபார் யூ என்று நான் சொல்லுவேன். கேன் யூ சே தேன்? அப்படி சொல்லி நீங்கள் திருந்த முடியுமா? அது போன்று நீங்கள் வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். ஆகவே அந்த ரட்சிப்பு அடைகின்ற அந்த முதல் பகுதியே அல்ல, முதலாவது பிறந்து தேவனுடைய ராஜ்யத்தை கண்டானே அது அல்ல. ஹி வில் சீ காட் என்று சொல்லி அந்த தேவனை ராஜ்யத்தை காண்கின்ற இடம் இல்லை. திஸ் இஸ் சம்திங் என்டரிங் இன், உள்ளே பிரவேசிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. தேட் இஸ் த பியூட்டிஃபுல், கோலாகலமான ஒரு வாழ்க்கை. என்டரிங் இன், உள்ளே பிரவேசிப்பது. அல்லேலூயா. அதுபோன்று ஒரு வாசல் வழியாய் நீங்கள் நுழைந்தது போதாது ஐயா, யூ மஸ்ட் என்டர் இன், உள்ளே பிரவேசிக்கிற இன்னொரு இடுக்களமான இன்னொரு வாசல் இருக்கிறது. வாசலை பிரவேசிக்கிற வழி ஒன்று இருக்கிறது. அந்த வழிக்குள்ள உள்ளே போகின்ற இடம் இருக்கிறது. அது எல்லோருக்கும் திறந்து வைக்கப்படவில்லை. ஆகவே தான் அதை அந்த மனசில் யாரென்று அவர் சொன்னால், யாரென்று அதை மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடினால் என்று அவர் கூறி, அந்த ஆஸ்தி உள்ளவனை பார்த்து உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டுவிட்டு என்று சொன்னார். அந்த சகையை போல் பாதியை நான் அதை கொடுத்து விடுகிறேன், நான் மீதியில் நான் ஒன்றை நாளத்தினை திருப்பி கொடுக்கிறேன், மீதி வைத்துக் கொள்கிறேன் என்பதெல்லாம் ஆண்டவர் சரி என்று சொன்னாரே. பணத்தை அவர் சொல்லவில்லை. எல்லோருக்கும் எல்லாவற்றையும் விட வேண்டிய இடம் என்னவென்றால் உங்களுடைய சுயம், உங்களுடைய நான் என்று வாழ்கின்ற சொந்த ஜீவன், எனக்கென்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, அந்த ஜீவனை இழக்க வேண்டும். அந்த ஜீவனை அவன் எதோடு மதிப்பிட்டு பார்க்க வேண்டும். ஒரு பித்தளையை வைத்து கொண்டு தங்கத்தை வைத்து பார்த்தா, அஜய் சேச்சி இது என்னது பித்தளையாக இருக்கிறது, மங்கி போய் சொர சொர என்று இருக்கிறது, அடடே இதல்லவோ என்று அவன் பார்த்திருக்க வேண்டும். தன் ஜீவனை பித்தளை என்று பார்த்திருக்க வேண்டும். அது கெட்டுப்போன ஒரு வாழ்க்கை என்று பார்த்திருக்க வேண்டும். அது ஜீவனில்லை, பரத்தினுடைய வாழ்க்கை இல்லை என்பதை பார்த்திருந்திருக்க வேண்டும். தெய்வத்தினுடைய அழகு அங்கே இல்லை என்பதை அவன் பார்த்திருந்திருக்க வேண்டும். அவன் என்ன செய்திருக்க வேண்டும்? தன்னையே வெறுத்திருக்க வேண்டும். இப்படி என்னது அவன் விட்டு விட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். உனக்கு உண்டானவைகளாக இருக்கிறதே, உங்களுக்கென்று இருக்கிறதே உங்களுடைய சுயம், உண்டானவைகள் எல்லாம் விற்று போடுங்கள். விற்று போடுங்கள் என்று சொன்னால் திரும்பவும் சொந்தம் கொண்டாடக்கூடாது.
இதை நான் விற்று போட்டேன் என்றால் எவனோ வைத்திருக்கிறான். என் கையில் இது கிழிந்தால் ஐயோ கிழிந்து விட்டது என்று நான் வருந்துவேன். விற்று போட்ட பிறகு எவனோ அங்கே தீயிலே போட்டு விட்டாலும் கூட பரவாயில்லை, விற்று போட்டது போனது என்று அவன் சொல்வானே, அதுபோல் நாட் ஓனிங், சொந்தமாய் வைத்து கொள்ளக்கூடாது. தனக்கு சொந்தமாய் அந்த ஜீவனை வைத்து கொள்ளாமல் இட் இஸ் சோல்டு, கொடுக்கப்பட்டு விட்டது என்று தனக்குண்டானவைகளை கொஞ்சமல்ல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அவ்வப்பொழுது கொஞ்சம் சுயம் வெறுப்பதை போல் ஒரு மாயத்தை பிசாசு தருவான். பரவாயில்லை, பார்த்தாயா இங்கே நீ சுயத்தை வெறுக்கத்தான் செய்கிற, தட் இஸ் வெரி குட். இந்த பகுதி இதை பிடித்துக்கொள், இது உனக்கு வேண்டும், உனக்கு அவசியம். இப்படி இருந்தால்தான் உனக்கு மதிப்பு இருக்கும், உனக்கு கௌரவம் இருக்கும். ஆகையால் இதை விட்டுவிடக்கூடாது. இதை கௌரவத்தை எப்படி இழக்கலாம், அதை நீ வைத்துக்கொள். மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னார் உயிர் நீப்பின் மான பெரியது. மானம் போவதை ஒரு மான் கூட தன் அந்த கவரிமான் ஒரு முடி இழந்தால் செத்து போகுமா? நீ எப்படி உன்னுடைய மானத்தை இழக்கலாம்? பிடித்து வைத்துக்கொள் என்று அதை பிடித்து வைத்துக் கொள்வான். கொஞ்சம் கொஞ்சம் அங்காங்கே கொஞ்சம் இழப்பதை போல் கொஞ்சம் இழப்பதற்கு சொல்லி வைத்துவிட்டு மொத்தத்துக்கே இழந்ததை போல் ஒரு டோட்டலை அவனை காண்பித்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற கோலாகலத்தை நிறுத்தி வைத்து விடுகிறானே. எத்தனையோ பேர் தங்களை நானும் சிலுவையின் வழி அறியேன் என்று சொல்வதை கேட்டிருக்கிறேன். அவள் ஒருவன் சொல்லவே மாட்டான். தெய்வத்தின் வழியிலே சிலுவையின் பாதையிலே சென்றவன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அவன் எக்காலத்தும் சொல்ல மாட்டான். எனக்கும் தெரியும் சிலுவையின் பாதை, சொல்லவே மாட்டான். அறிந்தவன் போய்கொண்டே இருப்பானே அல்லாமல் போகும் தூரம் வெகு தூரம் என்று அவன் சொல்லிக்கொண்டே போவானே அல்லாமல் இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு நின்று விட மாட்டான். தனக்கு தெரியும், தனக்கு சிலுவை வழி என்று தெரியும், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் மமதையும் அவனுடைய அறிவுமே அல்லாமல் ஜீவியும் இல்லை. ஜீவியும் பெற்றவன் அது ஆழத்திற்குள் செல்வான். நான் ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொல்கிற இடத்திற்குள் ஓடிக்கொண்டே இருப்பானே அல்லாமல் எனக்கு தெரியும் என்ற இடத்தில் போகவே மாட்டான். சிறு பிராயத்திற்கு முதலே எனக்கு தெரியும் என்று இவன் சொல்லிவிட்டானே பாருங்கள். சிறு பிராயத்தில் இவன் சொன்ன வார்த்தையில் ஏதாவது உண்மையாவது இருந்ததா என்று பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான்? சிறு பிராயத்திலேயே நான் விபச்சாரம் செய்யவில்லை. என்னடா சிறு பிராயத்தில் விபச்சாரம் செய்யவில்லை என்று எந்த மனுஷன் சொல்லுவான்? அந்த சின்ன பையனுக்கு என்ன விபச்சாரம் என்று தெரியும்? சிறு பிராயத்தில் விபச்சாரம் கொலை செய்யவில்லையாம். அடேங்கப்போ, நான் கொலை செய்யவில்லை என்று சொல்கிறான். பொய்ச்சாட்சி சொல்வதற்கு இந்த சிறு பையனுக்கு, இவனுக்கு சிறு வயதிலேயே வந்தவருக்கு பொய்ச்சாட்சி சொல்வதற்கு எங்கேயா ஒரு வாய்ப்பு கிடைக்கப் போகிறது? அதுவும் இல்லை. வஞ்சனை செய்யாதிருப்பாய், வஞ்சனை புரிவதற்கு என்ன? இவன் பாலகன், இவன் தேவ ராஜ்யத்துடைய பிள்ளைகளை போல் முகத்தில் பால்வடியும் முகம் கொண்டவன், எங்கே போய் வஞ்சனை அவன் புரிய முடியும்? தகப்பனையும் தாயும் கணவனுமாக என்று சொன்னால் அது ஒருவேளை எப்படி இருக்கும்? அது கடைசியில் கொண்டு போய் அவன் சொருகி வைக்கிறான். நான் சின்ன பிள்ளை, அப்பா அம்மாவுக்கு நான் கனம் பண்ணி நான் வாழுகிறேன் அந்த சிறு பிராயத்தில். இனி அவன் எப்படி வருகிறான் என்பதெல்லாம் அடுத்த விஷயம். இப்பொழுது நிற்கிற நிலையை அவன் மறந்துவிட்டு, இப்பொழுது அவன் வைத்திருக்க கொளுத்து போன அந்த சுயத்தை அவன் மறந்துவிட்டு, சின்ன பிள்ளையிலே நான் இதையெல்லாம் கை கொண்டேன் என்று சொன்ன பொழுது, தட்ஸ் ரைட். இப்பொழுது நான் சொல்கிறேன், ஜஸ்ட் ஓன்லி ஒன் திங், இது யூ டூ தேட், இது நீ செய்தால் நீ விரும்புகிற தெய்வத்தினுடைய ஜீவனை பெற்று வாழலாம். வாட் இஸ் தேட் என்னவென்று கேட்டால், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று அவர் கூறும் பொழுது ஹி காட் இட், அந்த மெசேஜை பெற்றுக்கொண்டான். இயேசு பேசும் பொழுது, நேருக்கு நேராக பேசும் பொழுது அந்த மனுஷனுக்கு அது விளங்காமல் அவர் அடுத்த பகுதிக்கு அவர் போவது இல்லை. நாம் வேண்டுமானால் இதை படித்து வைத்துவிட்டு எதை சொல்கிறாரோ எது சொல்கிறாரோ நாம் குழப்பி கொண்டிருக்க முடியும். அந்த மனுஷன் விளங்கி கொண்டான். எஸ், சம்திங் அபவுட் மை ரிச்சஸ் ஆஃப் மை செல்ஃப் லைஃப், என்னுடைய சொந்த ஜீவனை நான் சொந்தமாக வைத்திருக்கிற, எனக்கென்று வைத்திருக்கிற கௌரவம், நான் ஐஸ்வர்யத்தின் நம்பிக்கை உடையவன் என்று எழுதியிருக்கிறதே, நான் ஐஸ்வர்யம் கொண்டவன், நான் படித்தவன், நான் மேன்மை கொண்டவன், எனக்கு இது உண்டு அது உண்டு என்று வைத்திருக்கிறானே பாருங்கள். அதுபோன்று அவனுக்குரிய கௌரவத்திற்குரிய பகுதியெல்லாம் உனக்கு உண்டானவைகள் என்று வைத்திருக்கிறாரே பாருங்கள். ஒரு மனிதன் தன்னுடைய பெயர் பழைய ஒருவன் போடும் பொழுது மாதவன் என்று சொன்னால் அவன் என்ன எழுதுகிறான்? எம்ஏ டபுள்.எம்ஏ எழுதுவான், பிஹெச்டி என்று எழுதுகிறான். தனக்கு உண்டானவைகளெல்லாம் அங்கே எழுதி வைக்கிறான். அவனுடைய வீடு என்று மாதவன் வீடு என்று எழுதி வைப்பான். தனக்கு உண்டானவைகள் என்று சொல்லுகின்ற அந்த பகுதி அவனுக்கு தெரியும். அதே அவர் சொன்னார், எல்லாவற்றையும் எடுத்து விடு என்று சொல்வது பணத்தை சொல்லவில்லை. அப்படியெல்லாம் அவர் சொன்னார் என்றால் இது யாரையா கூடும்? இது எப்படி என் பணத்தை எல்லாம் எல்லாரையும் விட்டு நான் ரோட்டுக்கு போவதா என்று ஒரு வேளை நீங்கள் கேட்க துணியலாம். ஆண்டவர் மதியனமாய் ஒன்றும் அவர் சொல்லவில்லை.
அந்த மனுஷனுடைய ஜீவியத்தை தான் பேசிக்கொண்டு வருகிறார். அவனுடைய ஐஸ்வர்யம் வேறொன்று இருக்கிறது, அதை குறித்து தான் பேசுகிறார். உனக்கு உண்டானவில் எல்லாம் ஒன்றோடு வைத்திருக்கூட எல்லாம் 100%, 100% உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழு சரீரங்களையும் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதை போல் டோட்டலி கம்ப்ளீட்டாயும் எல்லாவற்றையும் வெறுத்துவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். அதை விட்டுவிட்டு டிசோனிங் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி, மொத்தமாய் இல்லையப்பா, அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, அடுத்தது பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எப்படி வெறுத்துவிட வேண்டும்? வெறுத்து விட்டேன் என்று சொன்னால் வெறுக்கப்பட்டு விடுமா? சுயமே ஆணவம் கொண்டதே, அக்கிரமம் கொண்டதே, பெருமை கொண்டதே, மேன்மையை பாராட்டுகிறவனே, உன்னை நான் வெறுக்கிறேன் என்று சொன்னால் போய்விடுமா? வெறுக்க வேண்டும் தான். அதை பரிசுத்தாவின் நிறைவினாலே இயேசுவே வெறுத்தார், அக்கிரமத்தை வெறுத்தார் என்று எழுதியிருக்கிறது. வெறுப்பு வேண்டுமா? அது வெறுக்க வேண்டும் தான், போய்விடாது. He introduced cross, சிலுவையை கொடுத்து பின்பு யூ டேக் யுவர் கிராஸ், பின்பு நீ உன் சிலுவையை பின்பற்றி கொண்டு எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. He introduced the cross means 2 சாய்ஸ் அங்கே தரப்படுகிறது. ஒன்று, நாட் மை வில், என் சித்தம் அல்ல, உன் சித்தம் ஆக கடவுள் என்று நேருக்கு நேர் கன்ஃபரண்டேஷன், நேருக்கு நேராகி ஒரு சாய்ஸ் வருகிறதே பாருங்கள். அதுதான் சிலுவை. தன் சிலுவை அந்தந்த நேரத்திலே தன்னை வெறுத்து தன்னுடைய விருப்பம் வருகின்ற நேரத்தில் he bring the cross, கொண்டு வந்து என்னுடைய சித்தமா அல்லது பிதாவுடைய சித்தமா என்று அறிந்து ஐ deny myself, அந்த நேரத்தில் நான் என்னுடைய சுய சித்தத்தை வெறுக்கிறேனே, அதுதான் டேக்கிங் த கிராஸ், சிலுவை எடுப்பதனுடைய பொருள். அங்குதான் நான் தன் சிலுவை மனதார தழுவி லெட் இட் டை, சாகட்டும், ஐ டோன்ட் வாண்ட் டு ஓன் இன், அதை நான் சொந்தமாய் நான் வைத்திருப்பதில்லை. சபிக்கப்பட்ட எதுவும் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் என்று அங்கே யோவான் 3 வாசிக்கிறதே போல் மரத்திலே தூக்கப்பட்டதெல்லாம் சபிக்கப்பட்டது. அதுபோல் இட் இஸ் கர்ஸ்ட், அது சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்று அவன் அதை சிலுவையிலே அதை முழுவதும் அன்றன்று உள்ள நிலையை வைத்தாலே போதும். தட் இஸ் த டேக்கிங் த கிராஸ். அந்த கன்ஃபரண்டேஷன் வரும் பொழுது எடுக்க வேண்டும் ஐயா. மற்ற நாளிலே நீங்கள் இப்போ உட்காந்து பாட சொன்னால், உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே, பின்னோக்கேன் நான் பின்னோக்கேன். என்ன பியூட்டிஃபுல் சாங், அழகான ராகம், நல்ல அழகாக சிம்பிளாக உட்காந்து கொண்டு டீசெண்டாகி உட்காந்து பாட்டு படிக்கிறீர்களே, அதுபோல் அந்த பாட்டு படிக்கின்ற நேரம் அல்லே ஐயா, அந்த சோதிக்கப்படுகின்ற நேரம், உங்களுடைய விட்டுவிட வேண்டிய நேரம். விட்டுவிடு, உன் அகங்காரத்தை விட்டுவிடு, ஆணவத்தை விட்டுவிடு, வேத வசனத்துக்கு புறம்பாய் நீ செய்கின்ற செய்களை விட்டுவிடு என்று சொல்லுகின்ற வார்த்தை இருக்கிறதே, அந்த கன்ஃபரண்டேஷன் வருகின்ற நேரத்தில் சிலுவையிடு. என்னை வெறுக்கவா, நான் தெய்வ சித்தம் செய்வதா என்ற அந்த நேரம் வரும்பொழுது நாட் மை வில், என் சித்தம் அல்ல என்று சொல்லுவதுதான் ஐ ஆம் க்ரூசிஃபைங் மை எவ்ரிதிங். எனக்கு உண்டானதை நான் கொன்று விடுகிறேன், எனக்கு உண்டானதை விட்டு விடுகிறேன், எனக்கு உண்டானவை எல்லாம் விட வேண்டும், மொத்தமாய் விட்டுவிட இயலாது. எவ்ரி டே கிராஸ் என்று லூக்கா 9ஆம் அதிகாரத்திலே ஒருவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை, இயேசுனுடைய சிலுவை அல்ல, தன் சிலுவையை எப்படி எடுக்க வேண்டும்? டெய்லி, ஒவ்வொரு நாளும் எடுத்தாலும் போதும் ஐயா. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடுகள் போதும். நாளை டோன்ட் வரி, நாளை குறித்து கவலைப்படாது, நாளைக்கு இன்னொரு சோதனை இருக்கிற, அது வரும், அப்பொழுது நீ பலன் பெறுவாய். நீ 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணிவிடும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆவாய். நாளைக்கு வரும் பொழுது அந்த பலனை வைத்து இன்னும் கொஞ்சம் பலன் அடைவாய். பலனை அடைந்து தேவனுக்குள்ளாய் நீ வளர்ந்து கொண்டே வருவாய். டோன்ட் வரி அபவுட் டுமாரோ, டுடே டிட் யூ டேக் த கிராஸ், இன்று உன் சிலுவை எடுத்தாயா என்பதுதான். அந்த நாட்களே இன்று வேதம் வாசித்தாய் என்று ஒரு பேனரை போட்டிருப்பார்கள், இன்று ஜெபித்தாய் என்று ஒரு பேனரை போட்டிருந்திருப்பார்கள். அதையெல்லாம் விட முக்கியமானது என்னவென்று சொன்னார், டுடே டிட் யூ டேக் யுவர் கிராஸ், இன்று உங்கள் சுயசித்தம் மறுத்தாயா, உன் சுயசித்தத்தை விற்று போட்டாயா, எவ்வளோ விட்டிருக்க வேண்டும். ஒரு அகங்காரம் வந்தால் பாதி அகங்காரத்தை விட்டுவிட்டு மீதி அகங்காரம் வைத்து கொண்டால் தான் பிழைக்க முடியும் என்று சொந்த பிழைப்பிலே நம்பி வாழ்கின்ற ஒரு மனுஷனை பார்த்து
தன் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறான். அவன் தன் சுயத்தின் மேல் விருப்பம், தன்னுடைய கௌரவத்தின் மேல் அவ்வளோ ஆசை, தன்னுடைய பெயர் புகழ், தன்னுடைய ஓங்கி இருக்கக்கூடிய தன்னுடைய ஆணவத்தை அவன் கட்டி காக்க விரும்புகிறான். கொளுத்து போன அந்த சிலுவை என்று நாம் கேட்டதை போல் அதை கட்டி பிடித்து கொண்டு கண்டென்ஸ்டு ஃபேட்டாக இதை வைத்து கொண்டு டீசெண்டாக வாழ அவன் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறான். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை அவன் தனக்கு உண்டானவர்களை எல்லாம் விட வேண்டும். இஃப் ஐ ஹாவ் நாட் லவ் ஐ எம் நத்திங் என்று சொல்வார். எனது அன்பு இல்லை என்றால் அதுபோல் வாட் யூ ஹேவ் அனைத்தையும் வைத்திருப்பது எல்லாம் விட்டுவிட வேண்டும். யூ ஹேவ் இட், யூ ஹேவ் இட். எதை வைத்து கொண்டிருக்கிறீர்கள்? சுயம், சுயம். டுடே, இன்று சுயத்தை கட்டிப்பிடித்து வாழ்கிற இன்று அந்த சுயத்தை விட்டுவிடுங்கள். சோதனை எப்பொழுது வரும்? டெய்லி வரும். அல்லேலூயா. நான் ஒரு முறை எண்ணி பார்ப்போம் என்று சில எண்ணிக்கைகளை நான் வைத்திருக்கிறேன். அதுபோன்று ஒரு காலத்திலே வாலிப மோகத்தை என்னுடைய வாலிப நாட்களில் சிக்கிக்கொள்ளாமல் எத்தனை சோதனை வருகிறது, எத்தனை சோதனை நான் ஜெயித்து வருகிறேன் என்று எண்ணி பார்க்க தொடங்கி, அட்டேங்கப்பா, இந்த ஒரு நாளிலேயே எத்தனை பாலிய மோகத்திற்கு எண்ணி பார்த்து கணக்கு போய்விட்டது. 86, 46, 86, 66 என்று போய்விட்டது. அட்டேங்கப்பா, ஒரு நாளைக்கு பாலிய மோகத்திற்கு உட்பட்டு அதற்கு சிக்கிக்கொள்ளாதபடி இத்தனை வருகிறதே, அல்லேலூயா, கொன்று தீர்த்துவிட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை நான் எடுத்தது உண்டு. அதுபோல் எண்ணி பாருங்கள், உங்களுடைய சுயத்திற்கு உங்களுடைய சொந்த ஜீவன் எழும்பி வருகின்ற நேரம், அந்த மிருகம் எழும்பி வருகிறதே, அது இயேசு கிறிஸ்துவை போல் அந்த ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றினதை போல அது நீங்கள் ஆட்டுக்குட்டியாக இருந்த மிருகம், அந்த பெருமை என்பது மிருகம், பொறாமை என்ற மிருகம், ஆணவம் என்ற மிருகம் உள்ளே வந்திருக்கிறதை அதையெல்லாம் கொண்டு வந்து பலியிலே கொண்டு வந்து செலுத்தினீர்களாம். அந்த அனிமல், அந்த காளையை கொண்டு வந்து கட்டினீர்களா? கொண்டு வந்து கட்டுங்கள். அந்த காளையை இரட்சணியத்தின் கொம்பிலே வந்து கட்டுங்கள். திமிருகின்ற காளையை கட்டுங்கள். கொம்பில் வந்து கட்டி அதை திமிருகிறதை வைத்து அந்த பலிபீடத்தில் வைத்து படைத்து விடுங்கள் என்று சொல்லுவதை கட்டினது உண்டாம். உங்களுக்கு சொந்தமான அங்கே சாமுவேல் அவர் வார்த்தையை அவர் கேட்பார். ஒன்றும் எல்லாம் கொடுத்து விட்டாய் என்று சொல்லி அங்கே சில மிருகங்கள் சத்தம் கேட்கிறதே. அது வந்து பாருங்கள், நான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் அல்லவா, அதற்காக வைத்திருக்கிற மிருகம் போயா, ஒரு மிருகத்தின் சத்தம் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அங்கே என்ன ஒரு மந்தையை வைத்து கட்டி வைத்திருக்கிறாய்? அப்படித்தான் அநேகருடைய கொல்லைப்புறத்தில் ஏராளமான மிருகங்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். அங்கே பன்றி, நாய், ஓநாய், எருமை என்று எல்லா காண்டா மிருகங்கள் இயேசு கிறிஸ்துவை சூழ நின்று அவருடைய ஜீவனை பறிப்பதற்காக காண்டாமிருகங்கள் சூழ்ந்து கொண்டன. நாய்கள் என்னை வளைந்து கொண்டன. என்னை சிங்கங்கள் என்னை கர்ச்சிக்க வந்தது போல் மிருகங்கள் அங்கே நின்று கொண்டு இருக்கிறது. அத்தனை மிருகங்களையும் இவள் வைத்து கொண்டு நல்ல மேய்ப்பரே என்று பாடினால் அவர் எப்படி அங்கே வருவார்? உங்களை மேய்க்கிற நல்ல மேய்ப்பரை, நீங்கள் ஆடுகளாக இருக்கிறீர்கள். மிருகத்தை ஒரு சேனையை கொண்டு வந்து வைத்திருப்பார்கள். தனக்கு உண்டான எல்லாம் விட்டுவிட வேண்டும் என்று எண்ணிறவன், he want to disown it. now it's a ஓனாய் வந்தது என்றால் அதை விட்டுவிட வேண்டும், கொன்றிருக்க வேண்டும். நாளைக்கு ஒரு யானை கூட வந்தாலும் வரும், அதையும் கொன்று விட வேண்டும், அதை விட்டுவிட வேண்டும். அப்படியெல்லாம் விற்று வந்தவன் அவனைத்தான் ஆண்டவர் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். தட் மீன்ஸ் ஃபாலோ ஜீசஸ், தி லைஃப் ஆஃப் ஜீசஸ். இயேசுவை பின்பற்றி வருகிறவன், ஒரு என்னை அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவன். இயேசு கிறிஸ்து வழங்கின அந்த கற்பனை எல்லாம் பழைய ஏற்பாட்டின் கற்பனையை போல் கொலை செய்யாதிருப்பாயாக, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்பது அல்ல. அதெல்லாம் மேலான கற்பனை, தேவ சித்தத்திற்குரியது. தேவனுடைய விருப்பம் என்னவென்றால் நீ விபச்சாரம் செய்யவில்லை என்பது அல்ல, உன்னுடைய இருதயத்திலே காமகாரம் உண்டானதே அதுவே விபச்சாரம் என்று சொல்லுகின்ற அந்த விருப்பம், வில், அந்த சுய விருப்பத்தை முறித்திருக்க வேண்டும். அதுபோன்று உசிதமான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நமக்கு முன் வைத்திருக்கிறார். ஆகவே நம்ம எல்லோரும் என்ன சொல்ல வேண்டும்? எனக்கு உண்டானவையெல்லாம் விட்டுவிட வேண்டும். சொல்லுங்கள், எவ்வளோ விட வேண்டும்? எல்லாம் விட்டுவிட வேண்டும். ஏதோ கொஞ்சம் ஆசையே அல்ல. சகைக்குரிய அது பணம், இங்கே அதை கேட்கவில்லை. அது நீங்கள் அநியாயமே வாங்கினதை கொடுக்க வேண்டியது, அதை சொல்ல வரவில்லை. அது எல்லாம் கொடுத்து விட்டு வா என்று அவர் சொல்லுவார். இல்லை, பர்ஸை எல்லாம் காலி பண்ணிவிட்டு வா என்று சொல்லுவார். அல்ல நான் தான் பிரசங்கிக்க ஆரம்பித்து உங்களுக்குள்ள எல்லாம் விட்டு வர வேண்டும், ஐஸ்வர்யவான் தேவராஜ் பிரவேசிக்க மாட்டான். சகோதரர் எழுந்திருங்கள், பாக்கெட்டில் கை விடுங்கள், கையில் அந்த பர்ஸை எடுங்கள்,
கொண்டு வந்து காணிக்கப்பட்டது பொத்து பொத்து என்று போடுங்கள் என்று நான் ஒரு மேஜிக்காக நடத்த முடியும். அதுபோன்று ஒரு எழுத்தின்படியான ஒரு பகுதியாக அவர் சொல்லுவார். மதியினமாய் ஒன்றை விளங்கி கொண்டு வேதத்தை நான் ஜீவனை அறியாத மனுஷனாய் நான் எப்படி அதை பொதித்து வைத்து நான் வாழ முடியும்? நோ, யுவர் ஓன் செல், உங்களுடைய சொந்த ஜீவனை வைத்து கொண்டு நித்திய ஜீவனை வேண்டுமென்று கேட்டாயே மனுஷா, அந்த நித்திய ஜீவனும் வாழ்க்கை என்று வேற சொல்லி கொண்டாய். அந்த வாழ்க்கையை வேண்டுமென்று தெய்வத்தின் வாழ்க்கை வேண்டும், நித்தியமாய் பொறுமை இருக்க வேண்டும், நித்தியமாய் இச்சையடக்க வேண்டும், நித்தியமாய் பரிசுத்தம் வேண்டும், நித்தியமாய் அது தாழ்மை வேண்டும், நித்தியமாய் தெய்வ பயம் வேண்டும், நாடோறும் தேவனுக்கு பயந்து என்று எழுதியிருக்கிறது. எவ்ரி டே ஐ மஸ்ட் ஃபியர் கான். நித்தியமாய் 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 என்று வாழ்கின்ற அந்த தெய்வத்தினுடைய அந்த பண்பை ஒரு பெற்றவன். தேவன் தீமையினாலே சோதிக்கப்படுகிறவர் அல்ல. ஹீ வுட் பி அட் ரெஸ்ட். அவன் இளைப்பாரி இருப்பான். காலங்களெல்லாம் இந்த சிலுவை சுமந்த ஒரு மனிதன் ஹீ வுட் பி அட் ரெஸ்ட். அவர் இளைப்பாரி இருப்பான். எப்படி இளைப்பாரி இருப்பான்? இயேசு கிறிஸ்துவை போல் அவரை தாடியை பிடித்து இழுத்தான். அவர் கோபப்படவில்லை. தலையிலே ஒன்றை அவர் மூடி வைத்து விட்டு ஓங்கி பின்னால் இருந்து அடிப்பான். நடித்தது யார் என்று அவன் சொல்லுவான். ஆத்திரமடையவில்லை. திறந்து வைத்து முகத்திலே அவன் துப்பினான். வரிசையாய் வந்து தலையை துலுக்கி முகத்தை தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி பூ என்று துப்பி விட்டு போனார்கள். ஒன்றும் அவர் பொருட்படுத்தவில்லை. உடையெல்லாம் கலைந்து போட்டார்கள். அது எருசலேம் குமாரத்தில் அதை பார்ப்பதற்கு அருவருத்து கொஞ்சம் தள்ளி நின்று அவர்கள் அழுதார்கள். அதுபோன்று அடைந்த ஒரு பாடுகள் இருக்கிற. சும்மா தானே இருந்தார், ஏன் அப்படி இருந்தார்? ரேஸ் பூர்ண இலைப்பாறுதல் எல்லாத்தையும் விற்று போட்டு விட்டார். ஏண்டா உனக்கு மானம் ரோசம் சூடு சொன்னாலும் விற்றுவிட்டியாடா என்று சிலர் சொல்வதை கேட்டிருக்கிறேன். அது எப்படியோ தப்பு தவறி இவர்களும் அந்த வசனத்தை அறியாமல் சொல்கின்றதை பகுதியாக கேட்டு விற்றுவிட்டையா? ஏண்டா ஒரு மானங்கிட்ட மனுஷனை போல் அவன் அவ்வளோ திட்டுறான், சும்மா வந்திருக்கிறியடா? 4 அடி நெருக்கியிருக்க வேண்டாம், 2 வார்த்தையை எரிந்திருக்க வேண்டாம். சொந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது இருக்கிறார்கள், சொந்த அண்ணன் தம்பிக்கு சொல்லிக் கொடுக்குறான். இப்படிலாம் ஒருவருக்கொருவர் இப்படித்தான் அவர்கள் சுயத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். பரிமாறிக்கொண்டு விட்டு வைக்கக்கூடாது, இதை என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக் கொள்கின்ற அந்த வாழ்க்கையெல்லாம் தே ஷேர் தட் செல்ஃப் லைஃப், அந்த சுய வாழ்க்கையை அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். கணவன் மனைவிக்கு பரிமாறிக்கொள்ளான், மனைவிக்கு கணவன் பரிமாறிக்கொள்கிறான். நீ ஏண்டி சும்மா வந்தாய், விட்டு விட வேண்டாமா, என்ன செய்திருக்க வேண்டும் என்று அவள் கற்றுக் கொடுக்கிறான். இதையெல்லாம் அவர்கள் செய்து ஒருவருக்கு ஒரு கட்டிப்பிடித்து சுயத்தை பத்திரமாய் வைத்து நல்ல நிம்மதியாக தூங்குகிறார்கள். ஏனென்றால் சுயம் நன்றாக உறங்கி கொண்டிருக்கிறது, இவர்களும் தூங்குகிறார்கள். சுயத்துக்கு ஆத்திரம் உண்டாக்கி சுயத்தை கொண்டு வந்திருக்க வேண்டிய ஒரு கட்டம் இருக்குது, இந்த வாழ்க்கை இருக்கிறது, அதை வாழ வேண்டாமா? அண்ட் ஃபைனலி கடைசியாய் சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னார், நான் என்ன செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? தேட்ஸ் அ வேர்ஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாவற்றை விட மிக மோசம் என்னவென்று சொன்னால், நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வதை போல் அவர்கள் சொல்வதெல்லாம் இது மனுஷனாலே கூடாதென்று அழித்து போட்டு வைத்து விட்டார். பட் காட், தேவனால் கூடும். யூ மஸ்ட் ப்ரே, ஜெபம் செய்ய வேண்டும். அவர் மாம்சத்தில் இந்த நாட்களில் எல்லாம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து அவருடைய பயபக்தி நிமித்தம் அவர் ஜெபம் கேட்கப்பட்டு அவருடைய ஆத்மாவை பாவத்தில் வீழ்ந்து விடாதபடி மரணத்திலிருந்து காத்து ரட்சித்தார் என்று ஜெபம், ஒரு ப்ரேயர் லைஃப். அவர் காலை எழுந்தவுடன் வனாந்திரத்திற்கு அவர் ஒரு நாள் சென்றார், இன்னொரு நாளில் பாலைவனத்திற்கு சென்றார், இன்னொரு நாளில் மலையில் இருட்டுடைய மலையில் அவர் ஏறினார், அல்லது வழக்கமாய் செல்கிற ஒரு இடத்திற்கு அவர் சென்றார், தோட்டத்திற்கு அவர் சென்றார், அடேங்கப்பா மிருகங்கள் சஞ்சரிக்கிற காட்டிற்கு அவர் சென்றார். எத்தனை எழுதி வைத்திருக்கிறது. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? காட் மை ஃபாதர். அவர் இன்றி, அவராலே அன்றி இயேசுவால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொன்னாரே, நானாக ஒன்றும் செய்வதில்லை, அவரால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய இயலாது என்ற ஒரு இடம் இருக்கிறது. மனுஷனால் கூடாதென்று கைவரிக்கிற இடமே ஜெபந்தானே ஐயா. ஜெபத்தை நாடாத ஒரு கிறிஸ்தவன் என்று ஒரு பெயர் பெற்ற ஒரு சபை உண்டென்றால், நான் சில வருடங்களுக்கு முன்பு நான் அதை கண்டு வேதனை அடைந்திருக்கிறேன், ஆத்திரமடைந்திருக்கிறேன். இருந்து என்ன பிரயோஜனம்? மெஜாரிட்டியான மக்கள் ஜெபிப்பது இல்லை. என்னையா பெரிய ஜெபம் என்று கூட்டங்களே கூட கேட்டிருக்க, பெரிய ஜெப கூட்டம், என்ன பெரிய ஜெபம் என்று ஜெபத்தை இழிவாய் பேசின கான்ஃபரன்ஸ் கூட்டங்களெல்லாம் நான் கேட்டு நான் வேதனை அடைந்திருக்கிறேன். பியூட்டி ஐ நெவர் லாஸ்ட், நான் அதை இழந்தது இல்லை. அது போன்ற கூட்டத்தில் இருந்தாலும் ஐ நியூ மை காட், என் தேவனை அறிந்திருந்தேன். அவருடைய முகப்பிரகாசத்தை தினசரி பார்த்து வந்தவன். இதையெல்லாம் அவர்கள் கேட்கும் பொழுது வேதனை தான் உண்டாகிறது. நாம் வரும் பொழுது இங்கே சபையிலே அவர்கள் பாய்ச்சல் இருக்குவார்கள், நாம் 3 நாள் உபவாசம் என்று நாம் செல்கிறோம், ஜெப வாழ்க்கையை
வலியுறுத்தி நான் பேசுகிறோம். ஜெபக்கூட்டம் இல்லாமல் நாம் ஒரு வாரத்தையும் நான் வைத்திருந்ததில்லை. எது இல்லாவிட்ட போனாலும் ஜெபக்கூட்டம் இல்லாமல் வைத்து நான் வாழ விரும்பியது இல்லை. ஜெபமே ஜெயம் என்று ஜெபத்தை உயிர் மீச்சா வைத்து ஒன்லி காட், தேவன் நன்றி, ஒன்றும் செய்ய இயலாது என்ற இடம் இருக்கிறதே, அந்த இடத்தை புரட்டி இவன் ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை வைத்தவன் போலவே தன் சுயத்தையும் நம்பிவிட்டான். சுயத்தை அவன் நம்பி நான் என்ன செய்ய சொல்லும் நான் செய்கிறேன், பணத்தை வைத்து வாங்குவதை போல் இவனை எண்ணி வைத்து அகங்காரத்திலே பேசினான். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லிவிட்டார், ஒட்டகம் கூட அவ்வளோ சுமந்து வரக்கூடிய அந்த ஒட்டகங்கள் கூட உள்ளே பிரவேசித்து விடலாம். இது போன்ற ஆணவம் கொண்டவன், ஐஸ்வர்யத்தின் மீது தன் நம்பிக்கை கொண்டவன், தன் சுயத்தின் மீது நம்பிக்கை கொண்டவன், சுயத்தை மீசை முறுக்குகிறவன், இது போன்றவனை ஒரு காலம் அவன் பல்லவ ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க மாட்டான். உபதேசம் வைத்து நாங்கள் சாதிப்போம். சத்தியம் எங்களுக்குள் இருக்கிறது. எங்கள் சத்திய புத்தகங்கள் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கிறோம், பத்திரிகைலாம் வரிசையும் அடுக்கி வைத்திருக்கிறோம். சத்தியங்களை விடுதலையாக்கும். நான் ஒரு கான்ஃபரன்ஸ் கூட்டத்தில் இப்படி நான் பேசியிருக்கிறேன். சத்தியம் விடுதலையாக்கும் என்று ஒரு போர்டை வைத்து ஒரு புல்பிட்டு அங்கே இருந்தது. சகோதரரை கேளுங்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்று இந்த யோவான் 8 வைத்து மேனி பாராட்டியிலே கொஞ்சம் கீழே உள்ள வசனத்தை படித்து பார்த்தீர்களா? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே டிட் யூ கோ டு த சன், குமாரிடத்தில் இங்கே சென்றது உண்டா? ஒரு கோபத்திற்கு தப்பிக்கொள்ளும்படி குமாரனுடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறதே, அவரிடத்தில் போய் நீங்கள் அவரிடத்தில் சமரசம் செய்தது உண்டா? வித்தவுட் காட், தேவன் இல்லாமல் சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்வதெல்லாம் அபத்தம் என்றே நான் பேசியிருக்கிறேன். சத்தியம் வேண்டுமா? எஸ், நான் சத்தியத்தை நேசிக்கிறேன். ஆகையால் தான் எவ்வளோ டிரான்ஸ்லேட் கூட நான் பண்ணி வைத்திருக்கிறேன். தட்ஸ் ரைட். பட் ஐ லவ் காட், நான் தேவனை எல்லாவற்றையும் அதிகமாக நேசிக்கிறவன். ஐ கோ டு காட் டெய்லி, தேவனிடத்தில் போகிறேன், நான் ஜெபம் செய்கிறேன். அவரால் அன்றி என்னால் கூடாது என்று அறிக்கை செய்கிறேன். மனுஷனே என்னால் கூடும் என்று சொல்லிக்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லிற அகங்காரத்தை வைத்து வெறும் சத்தியத்தை வைத்து புரட்டலாம் என்று சொல்லுகின்ற சாதாரண சிஎஸ்ஐ கூட சில சமயம் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் கூட ஜெபம் என்று வைத்திருப்பார். இவர்கள் அதையெல்லாம் கூட இல்லாமல் சத்தியம் என்று பேசி ஒரு கூட்ட ஜனங்களை தங்கள் சொந்த மார்க்கத்தாராயை மாற்றி அவரை இரட்டிப்பான நரகத்திற்குள்ள மனுஷனாயை மாற்றி மண்ணையே பார்த்து கொண்டிருக்க சத்தியம் என்ற பொருவிலே இருந்து கொண்டு ஒன்றும் அவர்கள் ஜெயம் பெற முடியாமல் ஓவர் கமிங் லைஃப் என்று சொல்லுவதெல்லாம், ஜெயம் பெற்ற வாழ்க்கை என்று சொல்லுவதெல்லாம், ஒன்லி வித் காட், சேனைகளின் கர்த்தர் தான் ஜெயம் தருவார். அவரின்றி ஒன்றும் அங்கே நடப்பதில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சகலத்தையும் மாற்றக்கூடியது அவர்தான். பெரும் சூழ்நிலைகளையும் பெருங்கடலையும் மாற்றி தட்டாங்கரையாய் கட்டாந்தரையை மாற்றுகிறவன் அவர்தான். வெறும் தண்ணீரை திராட்சரசையை மாற்றுகிறவன் அவர்தான். செத்தவனை உயிரோடு எழுப்புவரும் அவர்தான். கடும் நோயை தொட்டு சுகமாக்குறவரும் அவர்தான். பார்வையை செய்வதும் அவர்தான். என் வாழ்க்கையில் எதுதான் அவர் இல்லை, எல்லாவற்றிற்கும் அவர் வேண்டும், சகலத்திற்கும் அவர் வேண்டும். அவரின்றி, அவர் கிருபையின்றி ஒன்றும் இயலாது என்று சொல்கின்ற ஜெப வாழ்க்கையை விட்டுவிட்டு இந்த மனுஷன் நான் என்ன செய்யலாம் என்று கேட்டானே பாருங்கள். அகங்காரம், ஆணவம், அவனுடைய அக்கிரமத்தினுடைய தாண்டவம், அப்படி அவனுக்கு தாண்டவமாடி நின்ற மனுஷன் கடைசியில் வெட்கத்தோடு அவன் திரும்பி சென்றான். தன்னுடைய ஐஸ்வர்யத்தில் நம்பிக்கை கொண்டு போய் வைத்திருந்தான். அழிந்து உயிரும் மண்ணிலே நம்பிக்கை வைத்துவிட்டு நித்திய ஜீவன் வேண்டும் என்று கேட்கிறான். அழியாத ஜீவன் வேண்டுமா? அதை அவன் விட்டுவிட மாட்டானாம். நித்திய ஜீவனும் வேண்டும், இதுவும் வேண்டும் என்று எண்ணிக்கொண்டானே பாருங்கள். இப்படித்தான் அநேக திரும்பி போய் பணத்தையும் வேண்டும், பொருளை வேண்டும், என் ஆணவம் வேண்டும், என்னுடைய கௌரவம் வேண்டும், கட்டி பிடித்து கொண்டு எனக்கு ஆண்டவரும் வேண்டும் என்று 2 எஜமான்களை வைத்து கொண்டு வாழுகின்ற ஜனங்கள். அவர்களுக்கு எஜமான் இல்லை. நமக்கோ ஒன்றும் இல்லாவிட்டாலும் எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், நீரின்றி எனக்கு கதி இல்லை என்று வாழ்கின்ற ஜெப வாழ்க்கை இல்லாமல் இந்த நித்திய ஜீவனுக்குரிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வாழ இயலாது. மரணத்தை எப்போதும் சுமந்து திரிகிறோம், அவருடைய ஜீவன் வெளிப்படும்படி என்று எழுதியிருக்கிறதே, அதுபோல் சுயத்திற்கு எப்போதும் மரணம் என்ற ஒரு தீர்மானத்தை வைத்து சுமந்து வாழ்வதில்லை. திடீரென்று ஒரு சோதனை வந்து ஐயோ திடீரென்று வந்து விட்டது என்று சொல்ல மாட்டான். ஹி லவ் த டையிங் ஆஃப் ஜீசஸ். இயேசுனுடைய மரணத்தை ஏற்கனவே அந்த 2 Corinthians வாசிக்கிறது போல் சுமந்து வைத்திருக்கிறான். ஆகவே நீட்டு அப்ரோச்சஸ் சுயம் அங்கே வரும்பொழுது அது அந்த மரணம் அப்படியே அக்னியை போல் சுடுகாடு போல் எரிந்து கொண்டிருக்கிற அந்த மரணம் அந்த தீயவதை அவிழ்த்து போட்டுவிடும், கொன்றுவிடும். ஜீவன் அங்கே வெளிப்பட்டு விடும். எப்போதும் மரணத்தை சுமக்கின்ற ஒரு வாழ்க்கை அவர் அண்டிக் கொண்ட மனுஷனுக்கு தான் உண்டே அல்லாமல்
ஒரு காலம் நானாக ஒன்றும் செய்துவிட இயலாது சகோதரா, அல்லது உங்களுடைய சிஸ்டர் உங்களுடைய ஆணவத்தையோ உங்களுடைய பெருமையோ ஒழித்து விட இல்லை. உங்களுக்குள் மறைந்திருக்கின்றது எல்லாம் உங்கள் வீட்டிலே சில சமயம் தாண்டவும் அடைகிறதே, அதையெல்லாம் ஒழித்து விட ஜென்மத்திற்கு முடியாது. முயற்சி செய்து அப்புறம் பல்லை கிடைத்து வேணாலும் பார்க்கலாம். கொஞ்சம் போய் பழைய ஏற்பாட்டில் உனக்கு கோபம் வந்தால் நீங்கள் படுக்கையில் படுத்துக்கொள் என்று எழுதியிருக்கிறார். அப்படி வேணால் சும்மா படுத்து கொண்டு இருக்கலாம். அங்கே படுத்து கொண்டு இருந்தால் பேயும் அங்கே தான் படுத்து கொண்டு தான் இருக்கும். அப்படியாவது கொஞ்சம் நேரம் ஒரு டெம்பரரியாய் ஒரு சேஃப்டி வால் போல் அங்கே ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் அமுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் முழுமையாக அதை கொள்ள வேண்டும் என்று சொல்லுவதெல்லாம், உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விட்டுவிடு, டிசோன் பண்ணு, சொந்தமாக வைத்திராமல் விற்று போட்டுவிடு என்று சொல்லுவதெல்லாம் என்னால் முடியாது. ஒன்லி கான், தேவனிடத்தில் போக வேண்டும். பலத்த சத்தமும் கண்ணீரும் உள்ளே இருந்து துணித்திருந்திருக்க வேண்டும். ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை என்று சொல்லுவது, சத்தியத்தை தேடி பார்த்தா நான் அதை செய்ய முடியும். கிளி ஜோசியமாக பார்த்து அந்த கிளி ஒரு சத்தியத்தை திறந்து கிளிய வாயிலிருந்து வந்ததை எடுத்து வாசித்து ஜெயம் பெற முடியும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை, கிருபாசன தண்டனைக்கு கிட்டி சேர வேண்டிய நேரம் எல்லாம் அந்த சோதிக்கப்படுகின்ற ஏற்ற நேரம் அதுதான். அந்த நேரத்தில் போய் அவன் தன் மாம்சத்தில் இந்த நாட்களில் எல்லாம் சோதிக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் கதறி இருக்க வேண்டும். He could have called God, தேவனை கூப்பிட்டிருக்க வேண்டும். அந்த காலை அவன் தொடங்கியிருக்கும் பொழுது தேவனை சந்தித்திருந்திருக்க வேண்டும். அவருடைய முகப்பிரகாசத்தை பெற்று வந்திருந்திருக்க வேண்டும். அவர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை, இயலாது. ஜெபம் இல்லாமல் நிச்சயமாய் ஜெயம் இல்லை. நிச்சயமாய் என்று சொல்வது நான் எத்தனை முறை சொல்லுவேன்? 100 முறை கூட சொல்லிக்கொண்டே இருப்பேன். நிச்சயமாய் என்று நிச்சயமாய் ஜெயம் இல்லை. சத்தியம் தெரியும், சத்தியம் விடுதலையாக்கும். தட்ஸ் ரைட். அது ஆரம்பமாக இருக்கலாம், வாசலாக இருக்கலாம். அதன் கீழே பாருங்கள், இயேசு விடுதலையாக்காவிட்டால் மெய்யாவே விடுதலை ஆவீர்கள், ஆக்காவிட்டால் மெய்யாவே விடுதலை ஆக மாட்டீர்கள். ஈ ஷால் பி ஃப்ரீட் இன்டீட் என்ற அந்த ஆங்கில வார்த்தையினுடைய இன்டீட் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், நோ டவுட் அபவுட் இட், 100%, 100% கண்டிப்பாக விடுதலை ஆவீர்கள். சத்தியம் தெரிந்து இருக்கிறது விடுதலின் ஆரம்பம். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதெல்லாம் வித் ஸ்டெப் உள்ளே நுழைகின்றேன் என்பதுதான் அர்த்தமே. அல்லாமல் மெய்யான விடுதலை எல்லாம் ஒன்லி கான், தேவன் தர முடியாது. டிபெண்டிங் ஆன் கான், தேவனை சார்ந்து கொள்வது. இந்த ஐஸ்வர்யவானை போல ஐஸ்வர்யத்துமே நம்பிக்கை வைத்தவனாய் சாய்ந்து கொண்டானே, அது அல்ல. யாக்கோபை போல் எல்லா பரிவாரங்களையும் அக்கறைப்படுத்தி விட்டு தனியாய் இருந்தவன், நீ ஆசீர்வதிக்காவிட்டால் விடமாட்டேன் என்று கேட்க கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கு ஒரு கால் சுழுக்கப்பட தன் சொந்த பலனும் உடைந்து போக ஒரு கோலை எடுத்துக்கொண்டு சாய்ந்து நடந்தானே, அதுபோன்று மாறி இருந்திருக்க வேண்டும். சும்மா வைத்து கொண்டு தன்னை வைத்தல்ல, நிஜமாகவே நொறுங்குண்டு வாழ்கின்ற இடமெல்லாம் கர்த்தர் அவனை சந்திக்கின்ற இடம்தான். தங்களுடைய ஆணவத்துக்குரியதெல்லாம் பரிவாரம் 2 பரிவாரங்களாக யாக்கோபு அனுப்பியதே போல் அவள் ராகிகளுடைய ஆசி, லேயாளுடைய ஆசி, இல்லை பரிவாரங்கள், எத்தனை பரிவாரங்கள் தன்னுடைய சகோதரனை, கோபமான சகோதரனை சந்திப்பதற்கென்று கிஃப்ட் கொடுப்பதற்கே எத்தனை ஒட்டங்கள், எத்தனை ஆடுகள் மாடுகளை வைத்திருந்தான். அதெல்லாம் அக்கறைப்படுத்தி வைத்து விட்டான். தனித்து நின்று தேவனை சந்தித்து நொறுங்குண்டு வாழ்ந்தானே, தேட் இஸ் த ரியல் பிளெஸ்ஸிங். மற்றையெல்லாம் அழிந்து போகின்ற அந்த ஆஸ்திகள், இதுவோ நீ ஆசீர்வதித்தால் ஒளியை விடமாட்டேன் என்று சொல்கின்ற பங்கை அவன் பெற்றிருந்தான். ஜீவாளமெல்லாம் அவன் பெற்றிருந்தான். ஆதலால் தான் அவனுடைய பெயர் யாக்கோபு என்பதற்கு பதிலாய் இஸ்ரேல் என்று பெயரை அது மாறியது. ஜாதிகளுக்கு தகப்பனாய் அவன் மாறினான். இன்றும் அந்த இஸ்ரேல் நின்று ஜொலித்து கொண்டு இருக்கிறது. இஸ்ரேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதில்லை என்று சொல்வதற்கு யுத்தத்தை சற்று உன்னிப்பாய் கவனித்து பாருங்கள். கர்த்தர் அங்கே ஜெயித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளும் தன்னுடைய இஸ்ரவேலை வெட்கப்படுத்தியதில்லையே. அது யூதர்களுடைய பண்பாயை வாழ்கின்றவர்கள். வி ஆர் கிறிஸ்டியன். அதிலிருந்து இயேசுவும் யூதன் தான். இயேசுவும் அங்கே இருந்து தான் அங்கே வந்தார். நமக்கு காண்பித்ததோ புதிய உடன்படிக்கை, அவர்கள் பெற்றிருக்கிறதோ பழைய உடன்படிக்கை, அவ்வளவுதான். வருவார், ஆண்டவர் வரும்பொழுது குத்தினவர்களும் அவரை காண்பால் என்பதை போல் ஒரு நாளிலே அவர் ரட்சிக்கப்படுவதற்கு, அவரை ரட்சிப்பதற்கு கர்த்தர் அறிவார். He knows how to save them. That is God's business. But டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி வைப்பதற்காக இஸ்ரேலை வைத்திருக்கிறார். இஸ்ரேலை உங்களுக்கு அத்திமரத்தை போல் தொழிலுடைய அத்திமரமாய் வைத்து மீண்டும் தொழிற்க செய்வேன். அது முதற்கொண்டு அத்திமரத்தை கவனித்து பாருங்கள் என்று சொன்னாரே, அதுபோல் நான் கவனித்து வருகிறோமா? ஏன் நீங்கள் நிஜமாகவே நீங்கள் கவனித்து பார்த்தால் யுவர் ஹார்ட் வில் லீப் வித் ஜாய். மகிழ்ச்சியால் நாங்கள் துள்ளி குதிக்கும். ஏனென்றால் ஸ்மால், வெரி ஸ்மால், சாதாரண ஒரு
ஒரு சின்ன ஒரு இஸ்ரேல் இம்பிடுக்கோண்டு ஒரு நாடு, அது அந்த நாளிலே அந்த 183 நாடுகள் எதிர்ப்பு என்று வந்தது. அவர் சொன்னார், அது மாத்திரமில்லை, ஒரே அமெரிக்காவும் ஆதரவாக இருந்த காலத்தில் நாங்களும் எதிர்க்க போகிறோம், ஆயுதங்களை நிறுத்தப் போகிறோம். நாங்கள் அமெரிக்க ஆயுதத்தை நம்பி யுத்தத்திற்கு செல்லவில்லை என்று அந்த நெதன்யாகு சொன்னாரே பாருங்கள், அந்த தலைவன். அல்லேலூயா, ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அபவுட் தேட். அல்லேலூயா. ஐயோ, இந்த ஐஸ்வர்ய நாடு எங்களை ஆதரிக்காதா என்ற புலம்பவில்லை பாருங்கள். யார் எதிர்த்தாலும், யார் எங்களை ஆதரித்தாலோ ஆதரிக்கவில்லை என்று சொன்னாலோ, எங்கள் நாடு தேவன் தந்த பூமி, அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை. கர்த்தர் எங்களோடு இருக்கிறார் என்று ஜெபம் செய்து அவர் அந்த யுத்தத்துங்களே ஆரம்பிக்கிறாரே பாருங்கள். திரும்பி வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் கூட்டி வைத்து ஜெபம் செய்கிறாரே பாருங்கள். எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல இனிய ஒரு ஜெகோவா என்று பாடலை பாடி ஆர்ப்பரிப்பதெல்லாம் இப்பொழுது வந்து கொண்டு இருக்கிற IDF என்ற பெயரிலே வந்து கொண்டு இருக்கிறதே பாருங்கள். இது பியூட்டிஃபுல். அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன். நம் கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்பதற்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை பார்த்து கொண்டாடி நாம் மகிழ்கிறோம். அவளை குறித்து நாம் யாதொன்றும் தீது பேசுவதில்லை. ஏன் இவர்கள் மூலமாய் காஜாவில்லை இத்தனை மனிதர்கள் செத்து போனார் என்று நாம் கேட்பதில்லை. அவர் சொன்னதெல்லாம், நாங்கள் யுத்தத்திற்கு சென்றோம், அவர்கள் யுத்தத்திற்கு வந்தார்கள், 1400 பேரை எங்கள் கொன்றார்கள், அவர்கள் பகைகளாய் வந்தபடினால் we have to defend ourselves. அவர்களுக்கு பேரே இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ், பாதுகாப்பு குறையத்தான் நாங்கள் செய்கிறோம், அல்லாமல் அஃபென்ஸ் நாங்கள் சென்றதில்லை என்று அவர் சொல்கிறாரே பாருங்கள். நெதன்யாகு. அதுதான் கிறிஸ்தவம், அதுதான் நம்முடைய ஆண்டவர். அதுபோன்ற ஒரு சேனைகளின் கர்த்தர் இல்லாமல் ஜெயம் எங்கே? அவர் இல்லாமல் ஜெயக்கொடி எங்கே? சத்துரு எழுந்து வரும்பொழுது அவன் 4 பக்கம் 7 திசை 8 திசையும் வெளியே வரும்பொழுது கர்த்தரோ தன்னுடைய ஜெயக்கொடியை ஏற்றுவார் என்று எழுதியிருக்கிறதை, அவர் ஏற்றின கொடியை எவன் இறக்குவான்? ஜெயத்தை அள்ளித்தருகிற கர்த்தரை தெய்வமாய் கொண்ட அந்த மக்களை பார்த்தாவது விளங்கியிருந்திருக்க வேண்டாமாம்? அவரின்றி எங்களால் ஒன்றும் கூடாதென்று உணர்ந்திருந்து வாழ்ந்திருந்திருக்க கூடாதாம்? அவரின்றி உங்களுடைய அணுவும் அசையாது என்று சொல்வார்களே, அதுபோல் உங்களுடைய சுயத்தை ஒரு அணு கூட உங்களை அதை எடுத்து வைத்து விட முடியாது. அவரின்றி நீங்கள் வாழ்ந்திருந்து உட்கார்ந்து தியானித்து பாருங்கள், என்னுடைய சுயம் எவ்வளோ இருக்கிறது பாருங்கள். ஐயோ, என்னமோ செய்தது போல் இருக்கிறது, என்னமோ போனது போல் இருக்கிறது, எவ்வளோ சதி அறிந்தது போல் இருக்கிறது, ஒரு அணு கூட அசையவில்லை. அசையாதான் இருக்கும். பின்னெப்படி அவரின்றி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அகங்காரத்தை, யாரோ வைத்திருக்க அகங்காரத்தை நீங்கள் கொண்டு வைத்து வாழ்ந்து விடாதீர்கள். தங்கள் கொளுத்த சுயத்தை ஐஸ்வர்யத்தை வைத்து அகங்காரம் கொள்வதை ஜீவனுள்ள தேசத்தில் இருந்துவிடக்கூடாது. சொந்த பலனை அங்கே தொடை சுளுக்கி அங்கே முறிய வேண்டும். உங்களுக்குரியதெல்லாம் அக்கறைப்படுத்தி வாழ வேண்டும். அப்பொழுது ஜெயம், ஜெயமே ஜெயம் என்று ஆண்டவர் அங்கே குவித்து வைத்து விடுவார். நாம் எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் செய்ய கடவோம். பரலோகபிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பத்திரமாய் உம்முடைய கானான் தேசத்திற்குள் எங்கள் நிலையை செய்கிற நல்ல ஆண்டவர், எங்களை கைவிடாதவர், எங்களை அழைத்து வந்தவர், பேசொல்லி அழைத்து வந்தவர், உம்முடைய சபையாய் எங்களை கூட்டி சேர்க்கிறவர். தகப்பனே, உம்முடைய மந்தையை விசாரிக்கிற நல்ல கர்த்தர் தேவரீர், உம்மை நம்பி உம்மை பின்னாக வருகிறோம். எங்களை மட்டும் நடத்தின தேவன், இந்த ஆண்டும் இந்த மீதியுள்ள இந்த 355 நாட்களும் எங்களோடு துணை நின்று மெய்யாகவே நாங்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்து பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த வாழ்க்கையை அனுபவிக்க யாவருக்கும் அனுகிரகம் செய்வீராக, கிருபை தருவீராக. உம்மை அண்டி வரக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் அந்த வாஞ்சியையும் விருப்பத்தையும் தந்து ஆசீர்வதிப்பீராக. ஒரு மாநாடு நீரோடை வாஞ்சிப்பதை போன்ற ஒரு கிருபையை எல்லோருக்கும் தருவீராக. கிருபையிலிருந்து எங்களை ஊன்ற கட்டியலும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென்.